அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் தாள் 3 குணநலப்பேறும் சமுதாய நலனும் சப்ளிமேஷன் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் என்ற புத்தகத்திலிருந்து அலகு எண் 5 பண்பாட்டு கல்வி வேல்யூ எஜுகேஷன். இதனை நடத்தி தருவதற்காக வேளச்சேரி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் டாக்டர் ஜே அருணாகரன் ஐயா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். ஐயா அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எண்டோக்ரைனாலஜி டிபார்ட்மெண்டின் ஹெச்ஓடியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். இவர் பல பிஹெச்டி மாணவர்களுக்கு கைடாக இருந்து அவர்களை வழிநடத்தியவர். 20 வருடங்களுக்கும் மேலாக மகரிஷியின் தத்துவத்தில் ஈர்க்கப்பட்டு 20 வருடங்களுக்கும் மேலாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறவர். குறிப்பாக மகரிஷியின் தத்துவங்களை விஞ்ஞான விளக்கத்தோடு சிறப்பாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். 2024 ஆண்டின் ஞானாசிரியர் விருது பெற்றவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் சென்னை மண்டலத்தில் இணையவழி சேவைக்காக என்னை அழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் என் பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று இணையவழி மூலமாக இந்த பட்டய கல்விக்காக இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று எடுக்கக்கூடிய தலைப்பு அம்மா சொன்னாங்க, உமா மேடமும் பாலகார்த்திகையாவும் எனக்கு அகத்தாய்வெல்லாம் எடுத்தாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் என்னதான் கல்லூரியில் வேலை பார்த்தாலும் எங்களை ஷேப் பண்ண ஆசிரியர்களை மறக்கக்கூடாது. அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவிச்சுட்டு இன்று தலைப்புக்கு போறேன். குணநலப்பேறும் சமுதாய நலனும். அதுல 5வது அலகு பண்பாட்டு கல்வி. இன்னைக்கு 6:30 மணிலிருந்து 8:15 மணி வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல என்ன சப்ஜெக்டையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கை வளம் காத்தல், பண்பாட்டு கல்வி, நல்லாட்சி முறை, தொண்டின் மேன்மை, இந்த 4 தலைப்பிற்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். டு ஸ்டார்ட் வித் இயற்கை வளம் காத்தல். இப்போ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ பண்பாட்டு கல்வின்னு பார்க்கும்போது இயற்கை வளம் காத்தல் தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் அவ்வளவு சப்ஜெக்டுக்குள்ள போறோம். இயற்கை வளம் காத்தல்னு சொல்லும்போது சுற்றுச்சூழல் மாசுபடுதலை பத்தி சிந்திக்க வேண்டும். அப்ப சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனாலதான் இயற்கை வளம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்கிறத அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை. அப்ப அந்த சுற்றுப்புற சூழல் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சிந்திக்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை நமக்கு யோகமும் மனித மாண்புங்கிற கான்செப்ட் மூலியமாக குணநல பேரும் சமுதாய நலனுங்கிறதுக்காக சொல்றார். அப்ப சுற்றுச்சூழல் மாசுபடுதலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீரின் வெப்ப மாசுபாடு பற்றி தெரிஞ்சுக்கணும். புவி வெப்ப மாசுபாடு பற்றி தெரிஞ்சுக்கணும். இரைச்சல் மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன், அது மாதிரி ஓசோன் மண்டலம் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கதிரியக்க மாசுபாடு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப சுற்றுச்சூழல் என்றால் என்ன? மனிதனுடைய வாழ்க்கை சுற்றுச்சூழலை சார்ந்தே அமைகிறது. சுற்றுச்சூழல் சரியில்லைன்னா மனிதனால் வாழ முடியாது. மனிதன் இயற்கை ஏற்படுத்திய சுற்றுச்சூழலை பின்னணியாக கொண்டுதான் வளங்களை பயன்படுத்தி வாழுகிறாங்கிற கான்செப்ட் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்து சுற்றுச்சூழலோடு வாழ்ந்தாதான் அவன் வளங்களை பெற முடியும். இப்ப சுற்றுச்சூழல் மாசுபடுதல் சொல்லும் போது எப்படி? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா
வாழ்க வளமுடன். மன்னிக்கணுங்க ஐயா இன்டரப்ஷனுக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகலங்க ஐயா. வரமாட்டேங்குதுமா, ஸ்கிரீன் ஷேர் போனா வரமாட்டேங்குது. ஓ சரி சரி சரி. போக போட வரமாட்டேங்குது. சரிங்கய்யா சரிங்கய்யா சரி சாரிங்க. வச்சுட்டே நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்கய்யா வாழ்க வளமுடன். ஜூன் 6ஆம் தேதியை தான் உலக சுற்றுச்சூழல் தினமாக உலகெங்கும் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற கான்செப்டை மறந்துவிட வேண்டாம். ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படியே முக்கியமான கான்செப்டை ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் புத்தகத்துல கொடுத்துருக்கிற ஞானக்களஞ்சிய பாடல் வரிகளையும் நம்ம வாசிப்போம், மனசுல பதிவோம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு அனைத்து அன்பர்களும் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி ரீகலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஸோ ஜூன் 6ஆம் தேதி தான் உலக சுற்றுச்சூழல் தினமாக உலகெங்கும் கொண்டாடுற கான்செப்ட் சொல்லிட்டேன். அப்ப சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கு நவீன உலகின் மாற்றங்கள் தான் காரணங்கிறது அனைவருக்கும் தெரியும். விவசாய பண்ணைகள் வச்சிருக்கிறோம், தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறோம், வாகனங்கள் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கான ஒரு காரணங்களாக தான் நான் சொல்றேன். அடுத்தது நீரின் வெப்ப மாசுபாடு. நீர் பல்வேறு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்டு அதிக அளவு வெப்பத்துடன் நீர்நிலைகள் விடப்படுகிறது. ஒரு தொழிற்சாலையில இருந்து வாட்டர் வெளியில வருதுன்னா அது வெப்பத்தோட தான் வருது. அதோட நிறைய ரசாயனங்கள்லாம் கலந்து வருது. அப்ப வெப்ப நீர் நீர்நிலைகளிலிருந்து பல தீய விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது அனைவருக்கும் தெரிந்ததுதான். இதுதான் நீரின் வெப்ப மாசுபாடு என்கிறோம். நீர் மாசுபாடு, கெமிக்கல் மாசுபாடு, வெப்ப மாசுபாடு. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா புவி வெப்ப மாசுபாடு நடக்கிறது. இந்த குளோபல் வெப்பம் வர்றதுக்கான மாசுபாடு, தொழிற்சாலையில் உள்ள புகை, வாகன புகை, கழிவுகள், பெட்ரோல், டீசல், நிலக்கரி போன்றவர்களுக்கு நச்சுத்தன்மை உள்ள வாயுக்கள் அது வெளியில வருதுன்னா அது வாயுக்களோட வெளியில வரும்போது பூமியின் வெப்பம் வந்து அதிகமாகிக்கொண்டே போகிறது. இது பேரு புவி வெப்ப மாசுபாடு. அதனால என்ன விளைவுகள், என்ன கேடுகள்னு சிந்தித்து பார்ப்போமே ஆனால் மழை வராம போயிருது. அப்படி மழை வந்தாலும் கொட்டி தீக்குது, ஹெவி ரெயினா இருக்குது. அப்ப காலந்தாழ்ந்து மழை வருது. அந்த காலந்தாழ்ந்து மழை வந்தாலும் சோன்னு பெஞ்சிருது. எல்லாமே ஒரு பக்கம் வெள்ளம் வர மாதிரி பெஞ்சிருது. அதனால அது ஒரு கான்செப்ட். அடுத்தது ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வெயில்னா அவ்வளவு காயாது. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்ட் பாத்தீங்கன்னா வெயிலே ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா வெப்பத்தினால நிலங்கள் காய்ந்து வெடிப்புகள் ஏற்படுகின்றன. அப்ப இதுக்கு காரணம் வந்து புவி வெப்ப மாசுபாட்டினால் வரும் கேடுகள் தான் சொல்றாங்க லிட்ரேச்சர்ல. அந்த கீறலாக அந்த நிலங்கள் காய்ந்து வெடிப்பு வரும்போது திரும்பி மழை பெய்யும் போது ரசாயனங்கள்லாம் கரைஞ்சு அது மகசூலுக்கு வரக்கூடிய நிலமாக இருக்காது. அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன். விருப்பமில்லாத வெறுப்போட்டுகின்ற மனதிற்கு ஒவ்வாத ஒரு இரைச்சல் தான் நாய்ஸ்ன்னு சொல்றோம். அந்த நாய்ஸ் வர்றதுனால நம்ம உடல்நல குறைவு, மன அழுத்தம், அதனால இரைச்சலே வந்து மாசுபாடுன்னு தான் வச்சுக்கணும். அது தட் இஸ் கால் நாய்ஸ், ஓசை மாசுபாடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த ஓசை மாசுபாடுனால இன்னைக்கு ரீசெண்டா பார்க்கும்போது நிறைய வியாதிகள் வருது. ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், மன இறுக்கம், மனச்சோர்வு, நினைவாற்றல் இழைப்பு, நினைவாற்றல் குறைவு. அதே மாதிரி விரைவில் காதுகள் கேட்கும் தன்மையே எல்லாரும் இழந்துடுறோம். பிகாஸ் ஆஃப் தி நாய்ஸ் பொல்யூஷன். இத்தனை டெசிபிள் தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ ஓசை மாடுபாடு இதை குறைக்கிறதுக்கு என்னன்னா ஒலி கருப்பான்களை பயன்படுத்துறது குறைக்க வேண்டும். தொழிற்சாலையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் காதுகளை பாதுகாப்பதற்கு கருவிகள் வழங்க வைக்க. கேட்டரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தலையில தொப்பிக்கு வழங்குறாங்க ஆபீஸ்லேயே. அதே மாதிரி தொழிற்சாலை வேலை பார்க்குறவங்களுக்கு காதுகளை பாதுகாக்கும் கருவிகளை வழங்க வேண்டும். தொலைக்காட்சி வானொலி பெட்டிகள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒலி அளவை ரொம்ப சவுண்டை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மேனுஃபேக்சர்லேயே இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் அதிகமா தொலைக்காட்சியோ வானொலிகளையோ வச்சுக்க மாட்டாங்க. வாகனங்களையும் அதிக ஒலி அளவை குறைத்து இருந்தீங்கன்னா ஓசை மாசுபாடை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கலாம். அடுத்தது ஓசோன் படலம். அந்த ஓசோன் படலங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 0ல இருந்து 10 கிலோமீட்டர் நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா அது பேரு ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த 10 கிலோமீட்டர் மேல இருக்கிறது ஓசோன் லேயர். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த ஓசோன் லேயர் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அது பூமியின் காற்று மண்டலத்தில் ஒட்டியுள்ள படலம் தான் ஓசோன் மண்டலம். ஏர்லி மார்னிங் ஓசோன் மண்டலம் நன்றாக இருக்கும். அந்த ஓசோன் படலமே அல்ட்ரா வயலட் புறா ஊதா கதிர்களை காற்று மண்டலத்துக்கு வருவதை தடுக்கிறது.
அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ஓசோன் லேயர் வந்து கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் இயற்கையிலே அமைந்திருக்கிறது. அது பொல்யூஷன் பண்ணும்போது அதுல ஓட்ட விழுவது காரணம் நம்ம உபயோகப்படுத்துகிற கெமிக்கல் தான். என்ன கெமிக்கல் உபயோகப்படுத்துறாங்கன்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ற ரசாயன பொருள் தான் ஆகும். அது எங்க இருந்து சார் வருது? எல்லா வீடுகளையும் குளிர்சாதன பெட்டி, எல்லா வீடுகளையும் ஏசி, எல்லா வீடுகளையும் பெட்ரோலுக்கான யூஸ் பண்றதுக்கான சாதனங்கள் இருக்கு. ஸோ ரசாயன பொருட்கள் அதிகமா யூஸ் பண்ணும்போது அது மேல போய் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் என்ற ரசாயன பொருள் தான் ஓசோன்ல ஏற்பட்ட ஓட்டைக்கு காரணம்னு லிட்டரேச்சர் சொல்லுது. அப்போ ஓசோன் லேயரும் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது கதிரியக்க மாசுபாடு. ரேடியம், யுரேனியம் போன்ற மூலகங்கள், அந்த மூலகங்கள் என்ன பண்ணுதுன்னா இட் எமிட்ஸ் சர்டன் ரேடியேஷன். அது கண்களுக்கு புலப்படாத கதிர்களை வெளியிடுது. ஒரு ஆர்னமெண்டலா ஒரு பொம்மை வாங்குறோம், ரேடியம் உள்ள பொம்மை. நம்ம நம்ம ஸ்டாண்ட்ல வச்சீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த விநாயகர் பொம்மையோ ஒரு சின்ன பொம்மையோ அப்படியே மின்னும். பிகாஸ் அது வெளியில இருக்கிற ஒளியை வாங்கி அதுல இருந்து வெளிப்பாடா காமிக்குது. அதுல உள்ள மூலகங்களுடைய சிறப்பு. அதே ரேடியம் கதிர் இயக்கங்கள் வந்து நமக்கு வந்து மாசுபாடாக நிறைய பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி யுரேனியம், அந்த மாதிரியான ரேடியேஷனை தான் கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு அதை கொல்லுவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய மூலகங்கள் கதிர்களாக வரும்போது நமக்கு மாசுபாடு அதிகமாகிறது. அடுத்தது அணுகுண்டு வெடிப்பு. அணுக்கதி இயக்கம் ஏற்பட்டு எல்லா உயிர்களுக்கும் பொருட்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த அணுகுண்டு வெடிப்பதை பத்தி சிந்திக்கு பார்த்தோம்னா ஜப்பான்ல 1945ல ஹிரோஷிமா நாகசாகி அந்த அந்த நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கும் அந்த மக்களுக்கு அந்த கதிரியக்க பாதிப்பு ஏற்பட்டதை இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால கதிரியக்க மாசுபாடுனால ஒவ்வொருத்தருடைய உடலிலும் ரசாயன மாற்றம் ஏற்படுவதை அன்றாடம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அது அணுச்சாம்பல் உலக மக்களை நெடுநாளைக்கு மறைமுகமாக தாக்கி கேடுகள் விளைவித்துக் கொண்டே இருக்கிறது. சோ அணுகுண்டு சோதனை செய்யும் போது கூட அணுச்சிதறல்கள் கடுமையாக பாதிப்பு ஏற்படுகிறது. இப்ப அணு வந்து உடைச்சு அட்டாமிக் பவர் எனர்ஜி எடுக்கிறாங்க. பட் அதை நமக்கு நல்ல செயலுக்காக பயன்படுத்துறோம். பட் அதிலேயே சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கவில்லை என்றால் அந்த கதிரியக்கம் கடலை மட்டுமில்ல மனிதர்களையும் அது தாக்குங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அடுத்தது நிலம் மாசுபாடு. நிலம் மாசடைய பத்தி நமக்கு அன்றாடம் பார்க்கிறோம். வேளாண்மை விளைபொருட்களின் உற்பத்தி குறைஞ்சது. மாசுபட்ட நிலத்தினால நிலத்தடி நீரும் மாசு அடைந்து விடுகிறது. வாழுகிற தாவரங்கள், வாழுகின்ற உயிரினங்கள் வாழும் சூழலை கெடுகிறது. அப்ப நிலம் மாசடைறதுனால கேடுகள் அதிகமாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அடுத்தது மலைகள். இயற்கை அன்னையின் செல்வம் தான் மலைகள்னு சொல்றோம். மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா பயணிகள் போறாங்க, பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. அந்த பிளாஸ்டிக் கழிவுனால மலையே குப்பை மேடாக மாறுகிறது. அப்ப மலை பிரதேசங்களை சுற்றுலா தலங்கள் அமைப்பதை கவர்மெண்ட் தடை செய்ய வேண்டும். அப்ப இயற்கை செல்வம் மலைகள் அழியாது. அதற்கான தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எடுக்கணும். அடுத்தது வனப்பரப்பு, ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்து முக்கிய இயற்கை வளங்கள் ஆகும். அப்ப வனங்களில் ஸ்பெஷல் மூலிகை மருந்துகள்லாம் கிடைக்குதுங்கிறது அனைவருக்கும் தெரியும். அப்ப வனங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ வனங்களை பாதுகாக்காம நிறைய மரங்களை வெட்டி நிச்சயமாக அதை வந்து அர்பனைசேஷனாக எல்லா மலைகளுமே ஒரு சின்ன சின்ன ஊர்கள் வர்றதுனால அங்க இருக்கிற மலை காடுகள்லாம் அழிவு ஏற்படுகிறது. அப்ப நம் காடுகளை அழிப்பதன் மூலம் எரிபொருள், உணவு, தீவனங்கள், மருந்து பொருட்கள், மரக்கட்டைகள் போன்றவற்றை அழித்து வருகிறோம். செம்மரக்கட்டையுடைய ஸ்பெஷல் நமக்கெல்லாம் தெரியும். ஸோ மூலிகை மருந்துகள்லாம் அப்படியே அழிந்து கொண்டே வருகிறது. வனப்பரப்புனால நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வருது. ஸோ அதுல இருந்து அழிவதற்கான காரணங்களை செய்யறது பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கான நிலத்தை அதிகப்படுத்துறதுக்கான காடுகளை அழைச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அங்க வந்து நிலங்களை பதப்படுத்தி அங்க ஒரு விவசாயம் பண்றாங்க. அங்க அந்த விவசாயத்துல நிறைய ரசாயனங்களை போடுறாங்க. ஸோ காடுகளை அழிச்சிட்டு விவசாயத்துக்கான நிலத்தை அதிகப்படுத்துறதுக்காக காடுகளை அழிக்கிற சூழ்நிலையை நம்ம இருக்கக்கூடாது. வனங்களை வந்து அழிக்கக்கூடாது.
அதே மாதிரி காடுகளில் தீ பரவுதலை அன்றாட பார்க்க. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு பக்கம் கம்ப்ளீட்டா பனி சூழ்ந்து கிடக்குது, ஒரு பக்கம் அப்படியே காட்டு தீயா எரிஞ்சிட்டு கிடக்குது. சோ மனிதர்களின் தவறுகளால் காடுகளில் தீ பரவுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி காடுகள்ல பிளாஸ்டிக், கண்ணாடி போன்ற பொருட்களை வீசி எரிந்துட்டு வர்றதுனால அந்த நிலங்கள் வந்து மலடாக போகிறது. அப்ப இயற்கை வளமான மழைநீர் கிடைக்கும் வாய்ப்பு நமக்கு குறையுது. எரிபொருள்களின் தேவை கடுமையாகிறது. மண் அரிப்பு, சாயில் எரோஷன் ரொம்ப அதிகமாகுது. அங்க வாழும் மக்களுடைய வாழ்க்கை சூழல் பாதிக்கப்படுகிறது. பிற உயிரினங்களின் வாழ்க்கை சூழலும் பாதிக்கப்படுகிறது. அங்க வாழ்ற அனிமல்ஸுக்கும் ப்ராப்ளம், அங்க வாழும் மக்களுக்கும் ப்ராப்ளம். சோ வனங்கள் அழிக்கப்படுவதால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் இயற்கை வளகாத்தல்ல மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈகோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும். காடுகள் அழிந்த பகுதியில் காடுகளை வளர்க்க வேண்டும். மரங்களின் டென்சிட்டியை அதிகப்படுத்தணும். மரங்களின் அடர்த்தியை அதிகரிக்க வேண்டும். தரிசு நிலமாக சில இடங்கள்ல இருந்ததுன்னா அங்கு மரத்தை வளர்ப்பதற்கு என்னென்ன தேவையோ அதை சிந்திச்சு பார்த்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அவங்களுடைய அறிவாற்றலோட உட்கார்ந்து மரங்களை வளர்ப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில நேரங்களில் மரங்களை வெட்டும் போது தேர்ந்தெடுத்து வெட்ட வேண்டும். தேர்ந்தெடுத்து வெட்டுற மரங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த மரங்களை வெட்டுறதுனால இந்த மரங்கள் இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, எடுத்த இடத்துல இன்னொரு மரம் வைக்கணும். அந்த மாதிரி மரங்களை பாதுகாப்பதற்கான வழிகளை அனைவரும் பின்பற்றுவது மிகவும் அவசியம். அடுத்தது நீர் மாசுபாடு. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. தொழிற்சாலையில பயன்படுத்தும் ரசாயனங்கள் பாத்தீங்கன்னா மெர்குரி, கேட்மியம், அது மாதிரி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அது வந்து அப்படியே தண்ணியில கலைச்சு விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தொழிற்சாலைகள் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் மழையில ஈரோடு பக்கம்லாம் நுரையா மழை வெள்ளம் போகுதுன்றாங்க. ஏன்னா தொழிற்சாலை கழிவுகள் அதோட கலந்து போறதுனால நீர் மாசுபாடு வருவதை நம்ம பேப்பர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம். அதுக்கு காரணம் வந்து கெமிக்கல்ஸ் பூரா நீர் மாசுபாடுக்கு அப்படியே கலக்கப்படுகிறது. அதே வயலுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு பிரயோஜனமாக இல்லை. அது மாதிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்ணும்போது தண்ணியில கரைஞ்சி வந்து நமக்கு நீர் மாசுபாடுக்கு ரொம்ப காரணங்களாக அமைந்து விடுகிறது. அடுத்தது கடல் நீர் மாசுபாடு. அதுக்கு மரைன் பொல்யூஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப நச்சு பொருட்களை கொண்ட தொழிற்சாலை கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் தொழிற்சாலை கழிவுகளோட வரும்போது அது சாக்கடையில கழிவுது. இன்னைக்கு பார்த்தா சென்னையிலே பாத்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து அப்படியே கடல்ல கலக்கும் போது பாத்தீங்கன்னா டிவி ஸ்டேஷன் வழியா அது வரும். சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வழியா ஒரு சின்ன ஒரு சாக்கடை மாதிரி ஒரு ஆறு போகும். கம்ப்ளீட்டா கழிவுகள். அது நம்ம கடல்ல மெரினா கடல்ல கலக்கிறத எல்லாருமே பார்த்துட்டு தான் போறோம். கடல்வாழ் உயிரினத்தின் பாதிப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டா பட்டினப்பாக்கத்துல அந்த அந்த கலந்து வர தண்ணியில இருந்தா மீன் பிடிச்சி மக்கள் சாப்பிட்றாங்க. ஸோ நச்சு பொருளை கொண்ட தொழிற்சாலை கழிவுகள் கடல்ல கலக்கும் போது அந்த கடல்வாழ் உயிரினத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப கடல்வாழ் தாவரங்களும் பாதிக்கப்படுது, கடல்வாழ் உயிரினங்களும் தாக்கப்படுகிறது. அதனால மனிதர்களும் அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வருகிறது. அடுத்தது கடல் நீர்மட்டம் உயர்ற சிச்சுவேஷன். அப்ப பனிக்கட்டி உருவுது, அங்க கடல் மட்டம் உயருது. அந்த உயரத்தை பத்தி நிறைய ரிசர்ச்சர்ஸ் பேசுறாங்க, டிவியில பேசுறாங்க, புத்தகங்கள் எழுதுறாங்க. அதனால என்ன காரணம்? அப்ப அதனாலதான் மழையினுடைய கொடுமை அதிகம். அதே மாதிரி வறட்சி வந்தாலும் கடும் வறட்சி, மழை பெஞ்சாலும் சிவியரா பெய்யுது, புயல் வந்தாலும் பெரும் புயலா வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி மாசுபடுதல் தான் காரணம்னு சொல்றாங்க. அடுத்தது நீர் அனல் மாசுபாடு. அணுமின் நிலையங்களும் தொழிற்சாலைகளையும் ஹாட் வாட்டரை வெளியில கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப ஹாட் வாட்டரை வெளியில கொடுக்கும்போது அது ஆறுலையோ கடல்லையோ கலக்கும் போது அங்க நீர் வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை சூழல், அதனால பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட முடியாது. அப்போ அந்த ஈக்காலஜிக்கல் உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தி அந்த என்டையர் சுற்றுச்சூழலையே பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு காக்க வேண்டியது எப்படி அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அந்த கழிவு நீர்களை கலக்காம எவ்வாறெல்லாம் தடுக்கணுங்கிறத பின்பற்ற வேண்டும். அப்போ இயற்கை முறையில் விவசாய முறைகளை பின்பற்றினா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக விவசாயிகள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுத்தாதான். தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், இது திரும்ப திரும்ப அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்துவதில் எந்த
முயற்சி நமக்கு சக்சஸ் ஆகாது. அடுத்தது ஆறுகள் இருந்து மணல் எடுக்கிறாங்க, அதை தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே கவர்மெண்ட் கொடுத்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், திறந்த வெளி கிணறுகளின் அருகிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்து மழைநீரை சேமிக்க வேண்டும்னு ஒவ்வொரு வீடுகளாக பார்த்தாங்க. அந்த மழைநீர் சேமிப்பதையும் நம்ம சரியா ஃபாலோ பண்றது இல்லை. அது முழுமையாக நிறைவு பெற செஞ்சா ஹோல் இந்தியாவே வறட்சி இல்லாத நாடாக மாறும். ஸோ மழைநீர் சேமிப்பு திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒவ்வொருத்தரும் மனசாட்சி பிரகாரம் மழைநீர் சேமிச்சு வச்சாதான் இயற்கை வளத்தை காமிக்க முடியும். அடுத்தது காற்று மாசுபாடு. காத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் காத்துங்கிற கான்செப்ட் தெரியும். அந்த காத்துலயே பிசிக்ஸ் இருக்கு, அந்த காத்துலயே கெமிஸ்ட்ரி இருக்குது, அந்த காத்துலயே பயாலஜி இருக்குது, அந்த காற்றுலயே பிசிக்ஸ், அதனுடைய பிசிக்கல் நேச்சர், அது வெப்ப காற்றா இருக்கலாம், சென்ட்ரல் காற்றா இருக்கலாம், அதே மாதிரி கெமிக்கல், அதே மாதிரி உயிரியல் பண்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அந்த காற்றுனால மாசுபாடு ஏற்படும் போது அந்த காற்று மனிதனுக்கு பிரயோஜனமாக இல்லை. அந்த காற்று மாசுபாடு தான் நமக்கு ஏர் பொல்யூஷன். அதனால நிறைய வியாதிகள் வருது, புதுசு புதுசா வியாதிகளை கண்ட்ரோல் அது வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு காற்று மாசுபாடு ஆகிவிட்டது. அதுக்கான காரணம் நமக்கே தெரியும். வாகனங்களின் தொழிற்சாலையிலிருந்து வரும் வாயுக்கள், கழிவுகள், அதே மாதிரி வெளிநாடுகளில் எரிமலை குமரனுடைய வெளிப்படுத்தும் வாயுக்கள், புகையிலை, பட்டாசு, பூச்சிக்கொல்லி, ஸோ எல்லாமே காற்றை கெடுக்கும் காரணிகள். ஒரு ஃபேக்டரிக்கு ஓரமாக போனால் தெரியும் அது காற்றை கெடுக்கும் காரணிகள். அது எப்படி அதிலிருந்து வெளியில் வரணுங்கிறது சிந்திக்க வேண்டும். அதனால என்னென்ன கோளாறுகள் நம்ம பார்க்குறோம், நுரையீரல் தொடர்பான நோய்கள், நிலத்தின் வளத்தையும் தாவரத்தின் வளர்ச்சியும் எல்லாமே பாதிக்குது. கடல் மட்டம் உயருது, புவி வெப்ப நிலை உயருது. இந்த மாதிரி நிறைய மாசுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதுக்கு என்னதான் செய்யணும்னா மரங்களை அதிகமாக வளர்த்த வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்துகளை எது யூஸ் பண்ணுமோ அதை தான் யூஸ் பண்ணணும். கதிரியக்க சோதனைகளை அடியோடு தடுத்து விட வேண்டும். அந்த கதிரியக்க சோதனைகளை அடியோடு நிறுத்தினீங்கன்னா மாசுபாடை தடுக்கலாம். இதுக்கு என்ன மகரிஷி சொல்றாருன்னா, தனி மனிதனின் பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மறுசுழற்சி செய்ய இயலாத சிதைவுறாத பிளாஸ்டிக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். சோலார் பவரை யூஸ் பண்ண வேண்டும். இது ஒரு கான்செப்ட். ஸோ இயற்கை வளம் காக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்தது அதிலேயே எக்ஸ்ட்ரா எல்லாம் வல்ல இரையாற்றலின் தன்மாற்றமாக விளங்கும் இந்த அழகான உலகம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணிலங்கா மனித தலைமுறையால் பயன்படுத்தப்பட்டு உயர்ந்து வழங்குகிறது. இதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. வழி வழியாக நம்ம சந்ததியினருக்கும் மகிழ்ச்சியாக வாழ இந்த உலகத்தை பாதுகாப்பது அனைவரின் கடமையாகும் தான் இந்த பாடத்தை மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம்னு முடிக்கிறார். இதுக்கு இடையில ஒரு அடிஷனலா என்ன சொல்ல வர அப்படின்னா, எண்ணம் மாசுபாடு. அந்த எண்ணம் மாசுபாடும் அதுல சேர்த்துக்கணும். ஸோ எண்ணம் மாசுபாடு வர 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 ஒரு எண்ணிய எண்ணம் உடனே பிரபஞ்சம் பூரம் பரவுது. அந்த பரவுற எண்ணங்களை இந்தியா வந்து சிரமத்து வழங்க வேண்டும் என்றால் இயற்கை வளத்தை நம்ம கன்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறத மனசுல பதிச்சுட்டு ஒரு மனிதனின் எண்ணமும் உலகையே மாத்துங்கிறத இயற்கையை அறிந்து ஒத்து எண்ணுபோர் எண்ணம் தான் நிச்சயமாக நம்மளுடைய எண்ணத்தால் உலகையே மாற்றி அமைத்து விடலாம் அப்படிங்கிற கான்செப்டை எல்லாரும் உள்ள வாங்கிட்டீங்கன்னா, ஆராய்ச்சியும் தூய்மையும் சேர்ந்த எண்ணம் தான் பண்பட்ட எண்ணம். எண்ணி எண்ணிடல் இனிதே பயக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எண்ணம் தான் உலகத்தை மாற்றும். அதை மனிதனை பழக்கிற செயல் தான் மகரிஷி கொடுத்திருக்கிற நல்ல எண்ணம். எண்ணம் செயலானால் ஏற்படும் விளைவுகளை சிந்திச்சு பார்த்து தெளிவுள்ள மனிதனாக அழுத்தமும் காலநிலமும் வச்சு மாற்று எண்ணம் செலுத்தி இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அவருடைய சிறப்பு. அப்ப எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஆராய்ச்சி இதுலயும் இயற்கை வளங்காக்கிறதுலையும் நுழைக்கணும் அப்படிங்கிறதா என்னால ஒரு மெசேஜ் உங்களுக்குலாம் சொல்றேன். ஸோ இம்மீடியட்டா அடுத்த சப்ஜெக்ட் பண்பாட்டு கல்வி. ஸோ இயற்கை வளம் காத்தல்ங்கிற கான்செப்டை நீங்க அந்த புக்கில் உள்ள பாயிண்ட்டை பூரா ஒரு தடவை வாசிங்க. அடிஷ்னலாக நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த நிலம், நீர், வீடுகள், புகை, காடுகள், கடல், பனிமலைகள் அந்த மாதிரி விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பண்பாட்டு கல்வி. பண்பாடு அகிம்சை, தன்னடக்கம், விடாமுயற்சி, நல்லதே காணுதல், இட ஒழுங்கு, நேர மேலாண்மை. இதை பத்தி மகரிஷி அவர்கள் பண்பாட்டு கல்வியில் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பண்பாடு என்றால் என்ன?
ஆதி காலம் தொட்டு மனித குலம் ஆங்காங்கே வாழ்ந்து வருகிறது. ஆங்காங்கே நிலவும் வெப்பத்தட்பநிலை, ஆங்காங்கே இருக்கும் நிலவளம், ஆங்காங்கே இருக்கும் தொழில் வசதி, அதுக்கு ஏற்ப வாழ்க்கை நெறி உருவாகிறது. அப்ப பண்பாடு எப்படிலாம் உருவாகுது? அப்ப அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மனித குலம் வாழ்ந்து கொண்டே வரும்போது அந்த வாழ்க்கை நெறி உருவாகிறது தான் பண்பாடு. பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறி அதான் பண்பாடு. பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறிதான் பண்பாடு. அப்ப வெப்பத்தட்பநிலை, நிலவளம், தொழில் வசதி அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறிதான் பண்பாடுங்கிறத மறந்துவிடக் கூடாது. பண்பாட்டு கல்வின்னு சொல்லும்போது உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டியும் தேவையை ஒட்டியும் மனிதன் தன் வாழ்வை வளப்படுத்தி கொண்டான். மக்களை பண்படுத்தும் வாழ்க்கை முறைதான் பண்பாட்டு கல்வி. பண்பாட்டு கல்வி என்றால் என்ன? மக்களை பண்படுத்தும் வாழ்க்கை முறையை தான் பண்பாட்டு கல்வின்னு சொல்றோம். அப்ப கல்வியை மகரிஷி அவர்கள் 2ஆக பிரிக்கிறாரு. ஒன்று பண்பாட்டு கல்வி, மற்றொன்று நூல் வழியாக ஏட்டுக்கல்வின்னு சொல்றார். அப்ப வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பண்பாட்டு கல்வியாக அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்து வருகிறார். நம்ம எல்லாம் அகத்தாய்வு பயிற்சிகளை எண்ணம் ஆராய்தல், ஆசை திறமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், தன்னிலை உணர்தல்ங்கிற கான்செப்ட்லாம் மகரிஷியோட நிறைய நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த கான்செப்டை மனசுல பதிஞ்சுக்கிட்டு பண்பாட்டு கல்வியில என்னென்ன டாபிக்ல மகரிஷி நமக்கு அண்டர்லைன் பண்றாருன்னு பார்க்கும்போது முதல்ல பார்க்கறது அகிம்சை. மனிதனுக்கு வேண்டிய நற்பண்புகளில் மிகவும் முக்கியமானதும் மேலானதுமானது பண்பு அகிம்சை ஆகும். அப்ப அகிம்சை என்றால் என்ன? பிறர் துன்பம் போக்கும் அன்பு நெறி. பிறர் துன்பம் போக்கும் அன்பு நெறி. அகிம்சைக்கு இன்னொரு பேர் என்ன என்று சொன்னால் ஜீவகாருண்யம். அகிம்சை ரொம்ப மேலான பண்பு நம்பர் 1. பிறர் துன்பம் போக்கும் அன்பு நெறி அகிம்சை. இன்னொரு பேர் அதுக்கு ஜீவகாருண்யம். அப்ப அகிம்சை என்பதை மாநெறி மகாவரதம்னு சொல்லுவாங்க. அகிம்சை என்ற உயர்ந்த பண்பை கடைபிடித்தால் நிச்சயமாக மன அமைதியும் வெற்றியும் அடைய முடியும். மகரிஷியும் மகாத்மா காந்தியும் சொன்ன சிறப்பு டெபினிஷன் அது. அகிம்சையில வாழ்ந்துட்டீங்கன்னா அது ஒரு மாநெறி, அது ஒரு மகாவிரதம். அதை கடைபிடிச்சிங்கன்னா மன அமைதியும் வெற்றியும் நிச்சயமாக அடைய முடியும். சோ அடுத்தது உண்மை. உண்மைக்கு இன்னொரு பெயர் வாய்மை. வாய்மை என்பது பொய் சொல்லாமை. அப்ப வாய்மை என் பொய் சொல்லாத போது மறந்து விடக்கூடாது. வாய்மை எனப்படுது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அது மாதிரி அகிம்சை சொல்லும் போது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். திருக்குறளை மறந்துடக்கூடாது, வள்ளுவர் வாக்கு. அது மாதிரி ஒற்றை நோய் தோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. அகிம்சையில நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறள். அது மாதிரி உண்மைன்னு சொல்லும்போது ஞானக்களஞ்சிய பாடல்ல தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மையாம் அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். வேதாத்திரி மகரிஷி ஞானக்களஞ்சியத்துல சொல்லியிருக்கிற வார்த்தைகளை இப்ப நினைவுபடுத்தினேன். இப்போ வாய்மை எனப்படுது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்ப தீமை அளிக்காத விதத்தில் செல்வதே வாய்மை என்கிறார் திருவள்ளுவர். வேதாத்திரி மகரிஷி என்ன உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளெளி தீயாகி உடலை கெடுத்திடும். ஞானக்களஞ்சியத்துல நம்ம மகரிஷி அழகா அதை சிறப்பா சொல்றார். சோ உண்மை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை பயணம். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கும் பிறருக்கும் நன்மையை தருவதாக இருக்க வேண்டும். நன்மைகள் தரும் உண்மையை கூட மென்மையாக கூற வேண்டும். மகரிஷி சொல்றார் நன்மைகளை கூட உண்மையை கூட மென்மையாக கூற வேண்டும். உண்மையதான் பேசுறீங்க, அதை மென்மையாக கூற வேண்டும். உண்மை என்பதை மென்மையாக கூற வேண்டும். அடுத்தது நேர்மை. எத்தகைய சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழும் நெறிதான் நேர்மையாகும். நேர்மைக்கு டெபினிஷன், எந்த சூழ்நிலையும் சரி பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழும் நெறிதான் நேர்மை. பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இந்த 4 சிக்கிவிடும் மனிதன் நேர்மையோட வாழ முடியாது. மறுபடியும் சொல்றேன், பொருளிலோ புகழிலோ அதிகாரத்திலோ பொருள் இன்பத்திலே ஒரு சிக்கிவிட்டான் என்றால் அவனால் நேர்மையோடு வாழ முடியாது. அப்ப நேர்மை எந்த சூழ்நிலையுமே பிறர் பொருளையோ வாழ்க்கை சொந்தத்தை பறிக்காமல் வாழும் நெறிதான் நேர்மை. அடுத்தது பொறுமை. பொதுவாக அறியாமை காரணமாக பிறர் சொல்லாலும்
செயலாலும் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதலும் திருப்பி அவருக்கு தீமை செய்யாம இருப்பதுதான் பொறுமைன்னு சொல்றோம். பொறுமையால் மனம் உறுதி அடைகிறது, செயல் திறமை அதிகரிக்கிறது. சொல்லாலும் செயலாலும் தீமைகளை பொறுத்துட்டே இருக்கணும், திருப்பி அவருக்கு தீமை செய்யாம இருக்கணும். அதுதான் பொறுமை. அந்த பொறுமைங்கிறத கடைபிடிக்கிறது சிறப்பு. அதனால மன உறுதி அடைகிறது, நம்முடைய செயல் திறமை சிறப்பாகிறது, செயல் திறமை அதிகரிக்கிறது. அடுத்த முக்கியமான சிறப்பு மன்னித்தல். ஒருவர் செய்த தீமைகளையும் கொடுமைகளையும் துளி மனதில் கொள்ளாமல் அவருக்கு உதவுவதுதான் மன்னிப்பு. மன்னிப்பு என்பது உயர்ந்த பண்பு. மன்னிப்பு கேட்பதன் மூலம் அன்பு செய்யும் குணம் உண்டாகும், அச்சம் அகலும், தூய்மை பெருகும். மன்னித்தல் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, தீமைகளையும் கொடுமைகளையும் மற்றவங்க செஞ்சுட்டாங்கன்னா மனசுல இல்லாம அவங்களுக்கு உதவுறதுதான் மன்னிப்பு. மிக உயர்ந்த பண்பு. அனைத்து பேரறிஞர்களும் சொன்ன சிறப்பு மன்னிப்பு என்பது உயர்ந்த பண்பு. மன்னிப்பு கேட்பதன் மூலம் அன்பு செய்யும் குணம் நமக்கு அதிகமாகிறது, அச்சம் போயிருது, தூய்மை பெறுகிறது. அடுத்தது நடுநிலை. நடுநிலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. எண்ணத்தால், பேச்சால், செயலால் நடுநிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்றால் மனதை விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால் நடுநிலைக்கு வர முடியும். நீதியான முறையில் முடிவெடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுநிலை பெறலாமையும் கூட உயர்ந்த பண்பு. மன அமைதிக்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான பண்பு ஆகும். எண்ணத்தால், பேச்சால், செயலால் நடுநிலை தவறாமல் இருக்கிற விருப்பு வெறுப்பற்ற நிலை கொண்டு வந்திருக்கிறது தான் நடுநிலை. மிக உயர்ந்த பண்பு நடுநிலை பெறலாமை. அடுத்தது தன்னடக்கம். மன அடக்கம் என்பது எண்ணங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகும். ஒவ்வொரு எண்ணத்தையும் விழிப்புடன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து செயலாக்கும் போது நற்பண்புகளும் நற்செயல்களும் இயல்பாக அமைந்து போகும். தன்னடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எண்ணத்தையும் விழிப்பாக கட்டுப்பாடுல வச்சுக்கிட்டு நற்பண்புகள் நற்செயல்களும் இயல்பாக அமைவதற்கான சூழ்நிலை உருவாகும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும். மறுபடியும் திருக்குறள் நினைவுபடுத்துறார். தன்னடக்கங்கிறது ரொம்ப முக்கியமான பண்பு. அடுத்தது பணிவு. வாழ்வில் மற்றவர்களின் நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் வெற்றி அடைவதற்கு பணிவு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் மூத்தவர்கள், மேலாளர்களோட பணிவாக நடந்து கொள்வது அனைவராலும் விரும்பத்தக்கது. பிறருடன் இசைவாக இருப்பதுதான் பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. மறுபடியும் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள். பணியுடையவருக்கே குருவருளும் திருவருளும் கிட்டும். ரொம்ப முக்கியமான பணிவு இருந்தால்தான் வாழ்க்கையில சிறப்பு கிடைக்கும். அடுத்தது விடாமுயற்சி. முயற்சி திருவினையாக்கும்ங்கிறது. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். மகிழ்ச்சி சொன்ன வார்த்தை வரிகள். நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மன உறுதியுடன் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. விடாமுயற்சி மட்டும் இருந்தா பத்தாது. குறிக்கோள்களை தெரிந்து புரிந்து மன உறுதியுடன் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டும். எக்காலத்திலும் தளர்ச்சி அடையாமல் முழு ஈடுபாட்டுடன் எண்ணிய லட்சியத்தை அடைவதுதான் விடாமுயற்சி. திரும்ப 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 லட்சியத்தை அடைவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் விடாமுயற்சி. கண்டினியூஸா முயற்சி பண்ணி நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக இறைநிலையே நமக்கு கொடுத்துரும். அப்ப கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காம வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முழு ஈடுபாடுடன் ஊக்கத்தோடும் நம்பிக்கையோடும் நம்ம லட்சியத்தை அடைய முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எந்த நேரம் தளர்ச்சி அடையக்கூடாது. எக்காலத்திலும் தளர்ச்சி அடையாமல் முழு ஈடுபாட்டுடன் எண்ணிய லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டுங்கிறது தான் விடாமுயற்சி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்தது அமைதி. சமுதாய அமைப்புல ஒரு உறுப்பினராக வாழும் மனிதன் தன்னளவில் அமைதி பெற வேண்டியது முக்கியமான ஒன்று. அமைதி வேணும்னா உடல் பயிற்சி, அகத்தவ பயிற்சி, அறிவின் அமைதி, இறை உணர்வை பெற வேண்டும். அப்ப இறை உணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேஷனா அமைதி வந்துடும். இறை உணர்வு பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ஆன்ம ஒளி கிடைக்கும். அறியாமை இந்த இருளை போக்கும். விடாமுயற்சிக்கான வழி பணி வரும்போது அதை சேர்ந்து வந்துடும். அடுத்தது பொறாமையின்மை. பொறாமை என்பது பொறுக்க முடியாமை என்று பொருள்படும். பொருள், புகழ், அதிகாரம், அனுபோகம் என்ற 4 வகையில் தனக்கு மேலாகவோ தனக்கு சமமாகவோ பிறர் இருப்பதை அறியும் போது
அதை பொறுக்க முடியாத குறுகிய எல்லையுடைய மயக்க மனநிலைதான் பொறாமையின்மை. ஸோ அந்த பொறாமை வரக்கூடிய சூழ்நிலை, பொருள், புகழ், அதிகாரம், அனுபவம் என்ற 4 வகையில அதை பொறுக்க முடியாம இருந்தா பொறாமை. அந்த பொறாமை இல்லாத மனநிலை நமக்கு வரணும். அதுதான் வந்து ஒரு கண்டிஷனா, பண்புகளா மகிழ்ச்சி சொல்றாரு. மற்றவர்களை உயரக் கண்டு மகிழ்ச்சியை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற கான்செப்டை உள்ள வச்சாதான் மகிழ்ச்சியாக வாழலாம். சினம் தவிர்த்தல் பயிற்சியில நிறைய பொறாமை ஒழிப்பதற்காக மகிழ்ச்சி நிறைய பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுமை இருந்தாதான் பொறாமையின்மை வரும். அது பொறாமையின்மை. அடுத்தது தற்பெருமையின்மை, கர்வமின்மை. அப்ப தற்பெருமையின்மையை பார்த்துட்டு கர்வமின்மையை பார்க்கலாம். தற்பெருமை என்பது தன்னிடம் இல்லாதவற்றை இருப்பது போல் காட்டிக்கொள்வது தற்பெருமை. சோ போலியான மதிப்பை எதிர்பார்க்காமல் தன்னை உள்ளவாறு காட்டிக்கொள்வது இயல்பு நிலை. சோ தற்பெருமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். கர்வமின்மை, அதாவது தன்முனைப்பு, கர்வமா குணங்களையோ, அதாவது தன்னிடத்தில் உள்ள தகுதியோ குணங்களையோ பிறர் அறிந்து தன்னை மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அந்த எதிர்பார்ப்பு மனதில் இருந்தால் அது கர்வம், தீய குணத்தை ஏற்படுத்திவிடும். பிறரிடம் அதிக மரியாதையோ பாராட்டுதலோ எதிர்பார்க்கும் போது பிறர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் கர்வத்தினால் மற்றவங்களை விரோதியாக கருத சூழ்நிலை உருவாகுது. அப்ப வெறுப்பும் பகைமையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அப்ப நம்ம தகுதியை உணர்ந்துட்டோம்னா இந்த கர்வம் நமக்கு வராது. அப்ப அதுதான் மகரிஷி, அந்த பிறரிடம் எதிர்பார்ப்பது அறியாமைன்னு நம்ம விளங்கும் போது எதிர்பார்ப்புகளை தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது தற்பெருமையின்மையை சந்திச்சிட்டோம். அடுத்தது இட ஒழுங்கு, தான் வசிக்கும் வீட்டையும் பணிமனை உலகத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இட ஒழுங்குமுறைக்கு என்ன மகரிஷி சொல்வாருன்னா, எந்தெந்த இடத்துல என்ன எடுத்தீங்கன்னா அதை அழகா எடுத்து வைக்கணும். அந்த இட ஒழுங்கு முறையை கடைபிடிச்சாங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அடுத்தது நல்லதே காணுதல். அன்றாட வாழ்க்கையில மற்றவங்கள்ட்ட பழகும் போது நல்ல குணங்களையே நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அவங்கள்ட்ட குறைகளையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, குற்றம் சுமத்திட்டே இருந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பயணம் நன்றாக இருக்காது. ஸோ அதே மாதிரி நல்லதே காணுதல் போது ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுறோம். அப்போ யாராவது வயதானவங்க வந்தாங்கன்னா, குழந்தை தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு நல்லதே காணுதல்ங்கிறது, நல்லதே செய்யணுங்கிறது செய்யறதுதான் அந்த மகரிஷி அவர்கள். அது மாதிரி சில்லறை கொடுக்கலன்னா கண்டக்டர்கிட்ட சண்டை போடுறது, ஸோ அது ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சண்டை, இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளத்தை வந்து வெளியில வர வேண்டும் என்றால் நீங்க அதை வந்து முறையாக இருக்கணுங்கிறது தான் அழகா மகரிஷி அவர்கள் இந்த பாடத்துல நமக்கு வந்து பண்பாட்டு கல்வியில இவ்வளவு சப் டைட்டில் கொடுத்து நமக்கு சிறப்பாக முக்கியமான கான்செப்டை சொல்றாரு. ஆன்மீக மேம்பாடு வரணும்னா இதை ஒழுங்கா கடைபிடிக்கணும். இப்போ இதுல பாடலர் நினைவு கொள்கைன்னு புத்தகத்துல கொடுத்துருக்குறாங்க. பண்பாடு என்பது என்ன? அந்தந்த தேசத்தின் வெட்பதட்பம், ஆகார வகை, தொழிற்கேற்ற வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தவர்கள் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகை யாவும் இணைந்தொங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றலாச்சு. எந்தவித பண்பாடும் தனியே நிற்கும் இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் போது அப்படின்னு ஞான களஞ்சியத்துல பண்பாடு பத்தி மகரிஷி பாடல் சொல்லியிருக்கிறாரு. சிறந்த பண்பாடுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாரு. பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா, பல செயல்களை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கமது துன்பம் ஏழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையே ஆகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பிறக்கம் தொண்டு தவம் அறிவின் முடிப்பாற்றோம் விழிப்பேட்பார்ப்போம். பழுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலனுணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இது சிறந்த பண்பாட்டுக்கு பாடல் வரிகள். ஒவ்வொரு ஞான களஞ்சியத்திலையும் முதல் பாட்டுக்கு 647வது பாடல், 2வது பாட்டுக்கு 1595வது பாடல். அடுத்து உதவிங்கிற தலைப்புல ஞான களஞ்சியத்துல 624 பாடல் சொல்றாரு. இவ்வுலகில் எவருக்கேனும் துன்பம் உண்டு பண்ண, எந்த அளவு ஒருவர் உயிர்நலம் பறிக்க, எவ்வகையிலும் ஒருவர் குறுமை இல்லை இயற்கை சட்டம் இது, காப்பும் இதுவாகும். செவ்விய உன் அறிவாலே செயற்திறமையாலே செய்வது பிறருக்கு உதவி சிறந்த வாழ்வு ஆகும். ஒவ்வும் வகை உற்றுணர்ந்து உயிர் கிணிமை செய்ய உயிரினத்தையும் வாழ்த்தும் உன்னை நீ உலகை வாழ்த்து அப்படிங்கிற பாடல் வரிகள் கொடுத்திருக்கிறாரு. மறுபடியும் இந்த பாடல் வரிகளை வாசிக்க சில முக்கியமான வரிகள்ல
சில கேள்விகள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லும்போது இந்த பாடல் எந்த சாப்டர்ல எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. இதான் வந்து 2வது சப்ஹெட்டிங்ல உள்ள பாடம். அடுத்த சப்ஹெட்டிங் உள்ளது நல்லாட்சி முறை. இதுவரைக்கும் போர் அடிக்காம போதா? வாழ்க வளமுடன். எனிதிங் டு பி டிஸ்கஸ்ட் சொல்லுங்க. தொடரலாமா? வாழ்க வளமுடங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஐயா. அதுக்கப்புறம் செஷன் முடிஞ்ச பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கோங்க ஐயா. சரிங்க. ஓகே, இப்ப நல்லாட்சி முறைக்கலாம். நல்லாட்சி முறையில எப்படி மகரிஷி இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, குடியாட்சியின் மேன்மையை பத்தி முதல்ல சொல்றாரு. வாட் இஸ் வந்து குடியாட்சி? ஜனநாயக ஆட்சி தான் குடியாட்சி என்பது மக்களால், மக்களே, மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி முறை. டெமோக்ராசி இஸ் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். அப்ப குடியாட்சியின் மேன்மை, ஆட்சி முறைக்கான கல்வி, அதான் வந்து ஆன்மீக கல்வின்னு சொல்றாரு மகரிஷி. அப்ப குடியாட்சியின் மேன்மையில நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா, உழைத்து ஈட்டிய பொருள்களை காக்க, துய்க்க, பிறருக்கு வழங்க, உரிமை மூலம் வாழ்வை வளமுறை செய்யும் நோக்கில் சிந்தனையாளர்களால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் அரசியல். அரசியல் என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் உள்ள இருக்க டெபினிஷன் நமக்கு புரியும். அப்ப அரசியல் அப்படிங்கிற டெபினிஷன் உள்ள புரியும் போது இந்த பாடத்துல கொடுத்திருக்கிற நல்லாட்சிங்கிறது நமக்கு உள்ள புரிய வரும். அப்ப உழைத்து ஈட்டிய பொருட்களை காக்க வேண்டும், தூய்க்க வேண்டும், பிறருக்கு வழங்க உரிமை மூலம் வாழ்வை வளமுறை செய்ய வேண்டும். அதனால சிந்தனையாளர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சூழ்நிலை தான் அரசியல். அந்த அரசியல் மூலம் தான் மக்கள் அமைதியாகவும் கட்டுப்பாடோடும் வாழ்வதற்கு அரசியல் முறை தான் நம்ம வேண்டும். அதான் குடியாட்சி முறை. அப்ப அரசியல் வர வேண்டும் என்றால் ஆட்சி மன்றத்துல உட்கார வச்சு அவங்களால நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களை வந்து மேன்மேலும் பெருக்க வேண்டும். அது என்னென்ன பெருக்கணுங்கிறத அழகா சொல்றாரு. பொருளாதாரம், சுகாதாரம், கல்வின்னு சொல்லுவாரு. ஸோ அரசியல் மூலம் மக்கள் அமைதியாக கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு வழி வகிக்கிறது. அப்ப குடியாட்சியின் மேன்மையை சிந்திக்கும் போது உலகில் முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, பொது உடைமை ஆட்சி, இராணுவ ஆட்சி, குடியாட்சி, 4 வகையா ஆட்சி முறையை நமக்கு தெரியும். ஸோ இந்த முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, பொது உடைமை ஆட்சி, இராணுவ ஆட்சி இதெல்லாம் டெபினிஷன் மனசுக்குள்ள தெரிஞ்சு வச்சிருந்தாதான் சிறந்தது குடியாட்சி முறை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு புரியும். அந்த குடியாட்சி முறை தான் நல்லாட்சி முறைன்னு சொல்லி தலைப்பா நமக்கு மகரிஷி அவர்கள் இந்த சப்ஜெக்டை கொடுத்திருக்கிறார். சிறந்ததாக அறிஞர்களாக கண்ட ஆட்சி முறை தான் குடியாட்சி. இதுல 5 அங்கங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. 1 பொருளாதாரம், 2வது சுகாதாரம், 3வது கல்வி, 4வது அரசியல், 5வது விஞ்ஞானம். ஒன்றொன்றாக பார்க்கலாம். பொருளாதாரம் என்றால் சுகாதாரம், தனது ஆட்சி எல்லைக்கு பட்டு வாழும் மக்கள் நோயின்றி உடல்நலத்தோடு வாழ திறமை வாய்ந்த மருத்துவர்களையும் இதர பணியாளர்களையும் கொண்ட சுகாதாரத்துறை நல்ல ஆட்சியின் உறுப்பாகும். அப்ப நோயின்றி உலக மக்கள் வாழ வேண்டும் என்றால் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கணும், மருத்துவர்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய இதர பணியாளர்கள் இருக்கணும், சுகாதாரத்துறைன்னு ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் மக்களுக்கு நோயின்றி உடல் நலத்தோடு வாழ எல்லாருக்கும் நல்லாட்சி ஒரு அங்கமாக இருந்தாதான் சுகாதாரம் வந்து நமக்கு சிறப்பாக செயல்படும். அப்ப உடல் இயக்கம், வளர்ச்சி, தளர்ச்சி, கருவமைப்பு, ஆகாரம், செயல்கள், எண்ணங்கள், வெப்ப தட்ப தாக்குதல், சந்தர்ப்ப மோதல் இவற்றால ரசாயன மாற்றங்கள் வரும்போது நம்மளுடைய இரத்த ஓட்ட சூழல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்ப நம்மளுடைய மாற்றங்களை சரிப்படுத்துறதுக்காக நம்ம ஒழுங்கா எல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் பண்றோம். அதுக்கு மீறி சில நேரங்கள்ல ரசாயன மாற்றங்கள், இரத்த ஓட்ட மாற்றங்கள்லாம் நடக்குது. இது எல்லாம் பாதுகாக்கிற சூழ்நிலை தான் சுகாதாரத்தைங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போய் பார்க்குறோம். ஸோ சுகாதாரங்கிறது எசென்சியல் காம்பனண்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். அடுத்தது கல்வி. அப்ப கல்வின்னு பார்க்கும்போது இயற்கை சூழ்நிலையில வந்து எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள், இது 4 இணைஞ்சாதான் அது கல்வி அப்படின்றார் மகரிஷி. எழுத்தறிவு வேணும், தொழிலறிவு வேணும், இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என்ற 4ம் ஒன்றிணைந்த கல்விதான் முழு கல்வி ஆகும். இல்லைன்னா அரகர கல்வின்றார் மகரிஷி. 4ம் ஒன்றிணைந்த கல்வியே முழுமையான கல்வி ஆகும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. அப்ப தனி மனிதன் அறிவு பெற்று பொறுப்போடும் சிந்திக்கவும் செயல்படவும் வகை செய்யும் ஆக்கப்பூர்வமான அக்கறை உள்ள துறைதான் கல்வித்துறை. இப்ப கல்வித்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா அறிவு மட்டும் இருந்தா கூடாது, பொறுப்போடு சிந்திக்க வேண்டும். நல்லா பெரிய பட்டம் படிச்சுட்டேன் சார், நான் பயங்கர இன்ஜினியர், அதை தெரிய ஆர்கிடெக்ட் ஆகிட்டேன்னு,
அந்த பொறுப்போடு சிந்திச்சுட்டு இவ்வளோ ஓல்டு பில்டிங்ல உட்காந்துருக்கிறோமே, இந்த பில்டிங்குடைய பார்த்து அதெல்லாம் ஒவ்வொருவரையும் அதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான அக்கறை உள்ள துறை தான். அது கல்வித்துறையில சிந்திக்கும் போது தான் ஒன்னொன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ கல்விக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது விஞ்ஞானம். அணுவின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளின் பிரபஞ்ச பொருட்களின் தன்மையும் அறிந்து கொள்ளும் விளக்கம் தான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்றால் என்ன? பிரபஞ்ச பொருட்களின் தோற்றங்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவையே. அணுவின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு இயற்கை நிகழ்ச்சிகளின் பிரபஞ்ச பொருட்களின் தன்மைகளை அறிந்து கொள்ளும் விளக்கம் தான் விஞ்ஞானம். அணுவின் இயக்க நிகழ்ச்சிகளிலிருந்து அணுக்கள் இணைந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை தான் காலம் சொல்றோம், தூரம் சொல்றோம், பருமன் சொல்றோம், வேகம் சொல்றோம். 4 அளவுகளால் கணக்கிட்டு அந்த விளைவுகளை வந்து யூகிச்சு அறிஞ்சு விஞ்ஞானத்தின் பயனை நம்ம ஏத்துக்கிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்ப விஞ்ஞான வளர்ச்சி வேத்தக முறையில சிறப்பா வந்துட்டு இருக்கிறது எந்த ஐயமும் இல்லை. அறிவாலும் பொருளாலும் வாழ்வை நிறைவாகவும் விஞ்ஞானத்தை திசை மாறிட்டு போயிட்டு இருக்கு. அந்த திசை மாறி போற விஞ்ஞானத்தை பாதுகாத்து ஆக்கத்துறையில செயல்படுத்துதான் நம்மளுடைய தேவைங்கிறத மகரிஷி விஞ்ஞானத்தின் மக்களின் ஆக்க வாழ்வுக்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் பயன்படுத்தும் வகையில மாற்றி இன்ப வாழ்க்கையோட வாழ்வதற்காக வழிகாட்ட வேண்டியதுதான் நல்லாட்சி முறையுடைய கடமைன்ற நல்லாட்சிங்கிற தலைப்புலதான் பொருளாதாரம். அதே மாதிரி அடுத்தது பொருளாதாரத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? கல்வி சொன்னாரு, சுகாதாரம் சொன்னாரு, விஞ்ஞானம். சோ விஞ்ஞானம் சொல்லும்போது பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விஞ்ஞானம் சொல்லும்போது அந்த விளக்கங்களை சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வதுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை மக்களின் ஆக்க வாழ்வுக்கு பயன்படும் வகையில மாற்ற வேண்டியது நல்லாட்சியின் கடமைங்கிறத மறந்துவிட வேண்டாம். அடுத்தது அரசியல். அரசியல் என்பதே தனி மனிதர்களின் பாதுகாப்பு, பராமரிப்பு, உறுதி எடுக்கும் நிறுவனம். ஏற்கனவே அரசியலுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்தேன். இப்ப தெளிவாவே மகரிஷி அரசியல் என்பதே தனி மனிதர்களின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உறுதியளிக்கும் நிறுவனம் ஆகும். அப்ப பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விஞ்ஞானம் ஆகிய துறைகள் சிறப்பாக அமைய அடித்தளமாக இருக்கிற ஒரு திறமையான ஒரு தான் அரசியல் துறை. இது எல்லாமே சிறப்பாக அடித்தளமாக இருப்பதுதான் அரசியல் சொல்றோம். அப்ப அரசியல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அறிவுக்கு மிகவும் பொருத்தமான ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலையும் அரசியலை எவ்வாறு நம்ம அதை வந்து பிரயோஜனமாக எடுத்துக்கணும். ஸோ இயற்கையை உணர்ந்து இறை உணர்வோடு அடுக்கு செயற்கையால எப்படி பிரபஞ்ச தோற்றங்கள் இருக்கு, அந்த தோற்ற பொருள்ல எப்படி ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு எல்லாமே இறைவன் இருக்கிறான். வாழ்க்கையில என்னென்ன கொண்டு போகணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லா கிடைக்குதா, உயிர் அறிவு எல்லாமே ஆட்சி முறையோடு இணைஞ்சிருக்குதாங்கிறத சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் நல்லா கொண்டு வந்துடலான்னு அழகா மகரிஷி ஒரு பாடல் வரிகளை சொல்றாரு. ஓருலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு உலகினிடையே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேயர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணர்வும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். ரொம்ப முக்கியமான பாடல். நீங்க யூடியூப்ல போய் மகரிஷி பாடல்களை பார்த்தாலே ஓரளவு ஆட்சின்னு தட்டி விட்டீங்கன்னா அந்த பாடல் வரிகளை அப்படியே இனிய குரல்ல வரும். ஸோ அந்த பாடலை திரும்ப திரும்ப கேளுங்க. முக்கியமான பாடல் வரிகள் நிச்சயமாக நமக்கு இந்த பாடம் படிக்கும் போது இந்த பாடல் வரிகள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஓருலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள்துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணர்வும் இறைவணக்கம். பாருங்க, இறைவணக்கம் பாடும் போதே தெய்வநிலை அகத்துணர்வும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். ஸோ ஆட்சி முறைக்கு வழிவகுத்து தரார் மகரிஷி. நல்லாட்சி முறைனா இதெல்லாம் இணைஞ்சிருந்தாதான் நல்லாட்சி முறை கிடைக்கும். அப்போ தேவைகளை பெறவும் அனுபவிக்கவும் தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் தெளிவான அறிவு வேண்டும். அப்போ வறுமையோ பிணக்கோ பகையோ வஞ்சமோ போரோ எதுவுமே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் ஆட்சி முறையையும் பாதுகாத்து அழகாக வாழலாம். ஸோ முதலாளித்துவம்லாம் இருக்காது. ஜனநாயக நல்லாட்சி நமக்கு வர வேண்டும்னு ஒவ்வொருத்தரும் அதற்கான சிறப்பாக செயல்படுவோம். அப்போ முடியாட்சி முறையிலிருந்து தனி மனிதனுக்கு அரசியல் எவ்வாறாக சீர்திருத்தமாக இருக்குங்கிறத
சிந்திச்சு பார்க்க சொல்றாரு. மனிதருக்கு உணவு, உடை, வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும், தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதி எல்லாம் புனித முறையில் பகிர்ந்து துய்த்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறையை வேண்டும். ஸோ ஒரு உலக ஆட்சின்னு பாடல் வரிகளை சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணவு, உடை, வீடு வேண்டும், மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும், இனி ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும், தனி மனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாய் வாழ்க்கை வசதி எல்லாம் புனித முறையில் பகிர்ந்து துய்த்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறை வேண்டும். எவ்வளவு சிறப்பா மகரி சொல்றாரு. ஸோ நல்லாட்சி முறையில சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துள்ள மக்களின் பொறுப்பு என்ன? மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் தகுதி படைத்தவர்களாக இருந்தாதான் நல்லாட்சி நடைமுறைப்படுத்த முடியும். மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப சமுதாயத்தை உணர்ந்து கடமை ஆற்றக்கூடிய மக்கள் அதிக எண்ணிக்கையில் வரும். கடமை உணர்வோடு ஒவ்வொரு மனிதனும் இருந்தான்னா சமுதாயத்தை உணர்ந்து வாங்கும்போது செலக்ட் பண்ற தலைவர்களை நன்றாக செலக்ட் பண்ணுவோம். அப்ப நல்ல செலக்ட் பண்ணோம்னா நல்லாட்சி நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப அதை தான் மகரிஷி அவர்கள் அதிக எண்ணிக்கையில மக்கள் சமுதாயத்தை உணர்ந்து கடமை ஆற்றணுங்கிறத அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. அப்போதான் நல்லாட்சிக்கு ஏற்ற திறமையும் நுட்பமும் கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப தலைவர்கள் நல்ல திறமை இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுத்தோம்னா மக்கள் தான் கஷ்டப்படணும். இதுதான் தலைவர்களை தேர்ந்து செய்ய மக்களின் பொறுப்பை பத்தி சொல்றாரு. அடுத்து இம்மீடியட்டா அடுத்து என்ன சொல்றாரு? ஆன்மீக கல்வி, ஆட்சி முறைக்கான கல்வி ஆன்மீக கல்வியாக இருக்கும். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எஜுகேஷன் டெபினிஷன் கொடுக்கும்போது அவர் ஆன்மீக கல்வி தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சொல்லியிருப்பாரு. தான் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம்னு கொண்டாடுறோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட ஆசிரியர் தினம் கொண்டாடும் போது அவர் என்ன சொன்னாருன்னு சின்ன வயசுல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ ஆன்மீக கல்வி முறையில இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொன்ன பெருந்தலைவர் தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு ஆசிரியர் தினத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்றாங்க. அது மாதிரிதான் ஆன்மீக கல்வியை மகரிஷி அவர்கள் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நற்பண்புகளை உடையவராக வாழ, இறைநிலை உணர்ந்து முழுமை பெறவும் இயற்கை தத்துவ அறிவு கல்வி திட்டத்தில் இடம்பெற வேண்டும். ரொம்ப அருமையான வார்த்தை. நற்பண்புகளை உடையவராக வாழ்வதற்கு இறைநிலை உணர்ந்து முழுமை பெறவும் இயற்கை தத்துவ அறிவு கல்வி திட்டத்தில் இடம்பெற வேண்டும். இதுதான் ஆன்மீக கல்விக்கு முக்கியமான அண்டர்லைன் பண்றார். ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான ஆன்மீக கல்வி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நற்பண்பு உடையவனாக சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஸோ சிக்கல் இல்லாத மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காம அந்த பண்பு அன்பும் கருணையோடு வாழக்கூடிய ஆன்மீக கல்விதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பொருள் மட்டும் ஈட்டுறது பிரயோஜனம் இல்லை, எண்ணம் மாற்ற வேண்டும். எல்லாத்துலயுமே இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் வந்தா கூட சில முறைகளை நம்ம இயந்திரமயமாக்கினாலும் சமுதாய சிக்கலும் அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப நம்மளுடைய கல்வி முறைகள்ல நம்ம மனசளவுல மாறி வந்தாதான் நிச்சயமாக நல்லாட்சி முறைகளை இருக்க முடியும். ஸோ ஒரு கல்வி ஒரு மனிதனை மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆசிரியராகவோ உருவாக்கிறது. உண்மையான மனிதராக உருவாக்கணும்னா ஆன்மீக கல்வியை புகுத்தணும். அவர் எஜுகேஷன் மேக்ஸ் ஏ மேன் ஏ டாக்டர், அவர் எஜுகேஷன் மேக்ஸ் ஏ மேன் அன் இன்ஜினியர், அவர் எஜுகேஷன் மேக்ஸ் ஏ மேன் ஏ டீச்சர் பட் டஸ் நாட் மேக் எனி ரியலி ஏ மேன் அப்படிங்கிற பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறோம். ஸோ ஆன்மாவை நெறிப்படுத்துகிற அறிவியல் கல்வி முறைதான் ரொம்ப சிறப்பானதுங்கிறார் மகரிஷி. அப்ப கல்வி காலம் என்பது வாழ்க்கையிலே மனிதன் வாழ்வாங்கு வாழ ஏற்ற நல்ல பயிற்சியை பெற்றக்கூடிய நல்லது ஒரு காலம். ஸோ அந்த கல்வி காலத்தை பிரயோஜனமாக ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த காலத்திலே மனிதனின் செயல்கள் மனிதனுடைய திறமைகள் அவருடைய உறுதிப்பாடு எவ்வளவு அமைகிறதோ அதை ஒட்டிதான் எதிர்கால வாழ்க்கையில மனித மதிப்பு நிலைபெறும். இப்போ படிக்கும் போதே அந்த உறுதிப்பாடோட ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் உள் வாங்கிட்டாங்கன்னா இந்த நாடு நிச்சயமாக மதிப்பு பெற்ற மாறாக மாறுங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. நல்லபிள்களை தராத கல்வி, மதிக்காத மனித வாழ்க்கை அது தீய விளைவுகளே கொடுக்க போகும். ஸோ எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்க செய்யுமோ, விரிந்த அறிவை தருமோ அதை நம்ம செயல்படுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. விவேகானந்தர் அதான் சொன்னார். முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பித்ததாக இருக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் சொன்னது. ஸோ விவேகானந்தர் சொன்னது என்ன சொன்னாரு? எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்க செய்யுமோ, விரிந்த அறிவை தருமோ, அவருடைய சுய வலிமையை நிற்க செய்யுமோ அத்த கல்விதான் தேவைன்னு சொன்னார் விவேகானந்தர். முழுமையான கல்விங்கிறது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறியை கற்பித்ததாக வேணும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார். இந்த மாதிரி சில தத்துவ ஞானிகள் சொன்னதை மனசுல உள்ள வாங்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும்.
ஸோ மனதை தொட்டு ஆன்மாவை நெறிப்படுத்துகின்ற அறிவியல் கல்வியானதுதான் சிறந்த கல்வியை உருவாக்க முடியும்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம், அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேரடி உணர்வு கருத்தினிலே உருவாகா. மகரிஷியுடைய ஞான களஞ்சிய 449. ஸோ இந்த பாடல்களை கொடுத்துருக்கிற ஞான களஞ்சிய பாடல்களை மறுபடியும் நீங்க வாசித்தீங்கன்னா மனசுல அப்படியே பதியும் போது நம்ம கேட்ட கேள்விக்கு அழகா பதில் எழுதலாம். அப்ப இறைநிலையை உணரத்தக்க ஆன்மீக கல்வி அவசியம். இயற்கையை உணரும் போதுதான் தன்னை உணர முடிகிறது. அப்போதுதான் மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாதுங்கிற பண்பு ஏற்படுகிறது. நம் கல்வி ஒரு மனிதனை ஒரு மருத்துவராகவோ பொறியாளர்களோ ஆசிரியரை உருவாக்குறத மனசுல பதிஞ்சுக்குங்க. மனிதன் உண்மையாக மனிதனாக உருவாக்குவதில்லை, பண்பை உருவாக்குவதுதான் கல்வியின் முதல் வேலை. மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை வரி. மனிதன் உண்மையாக மனிதனாக உருவாக்குவதில்லை, பண்பை உருவாக்குவதுதான் கல்வியின் முதல் வேலை. அப்ப கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம், அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேர்நிறை உணர்வு கருத்திலே உருவாகா. மகரிஷியுடைய சிறப்பான பாடல் வரிகளை மறந்துடாதீங்க. இதுதான் இந்த பாடத்துடைய கடைசி. அடுத்த பாடம் போலாம். தொண்டின் மேன்மை. இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? வாழ்க வளம்ன்றீங்கய்யா. லாஸ்ட்ல தாங்கய்யா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அடுத்து தொண்டின் மேன்மை, தொண்டு என்றால் என்னன்னு போறேன். ஸோ கல்லூரியில் ஆசிரியர் இருக்கனால அந்தந்த சாப்டர் முடிச்சோன்னா ஆட்டோமேஷனாக மனசில் வந்துடுது, வண்டிக்கணும். ஸோ தொண்டு என்றால் என்னன்னு பார்க்கும்போது தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காக அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்ற 3 விதமான ஆற்றல்களை பயன்படுத்தும் பெருநோக்கு செயல் தான் தொண்டு. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். தன்னை உலக மக்களின் வாழ்வின் நலத்திற்காக அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்ற 3 வித ஆற்றல்களால் பயன்படுத்தும் பெருநோக்கு செயல். மகரிஷி தான் தொண்டுக்கு நிறைய டெபினிஷன் கொடுத்திருக்கிறாரு. இந்த டெபினிஷனை மறந்து விட வேண்டாம். உலக நல தொண்டன்னா மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க எப்போதுமே. ஸோ தொண்டில் ஆன்றோர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு சிந்திச்சு பார்க்குறேன். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப விளைதானே இதுவும் பராபரமே, தாய்மானவர் சொன்ன வாக்கு, தொண்டில் ஆன்றோர்கள் சொன்னது. ஸோ நம்ம தொண்டில் மேன்மை பத்தி நம்ம இறைவணக்க பாடலே ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி எழுந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வெதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிரீதி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொன்றாற்றி இன்பம் காண்போம். இந்த பாட்டையிலே இருக்கலாம். அவ்வளவு சிறப்பான பாடல். மகரிஷி கொடுத்த பாடல் வரியில பாட பாட மனசுக்கு இதமா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான தொண்டை பத்தி மகரிஷி இன்பம் சொல்றாரு. ஸோ அந்த சிறப்பு முன்னாடி மற்றவங்க என்ன சொன்னாங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு கோடிட்டு காமிக்கிறதுக்காக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப விளைதானே இது பராபரமே. அது மாதிரி மகாத்மா காந்தி ஒருவன் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைந்தால்தான் சேவை என்ற சொல் புறநுழைவு உள்ளதாகவும் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். ஸோ மறுபடியும் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள களங்கங்கள் இனிதாய் மாற தொண்டே ஏற்ற வழி, அதை செய்வோம். பிறர் துன்பம் துடைத்தற்கு தன் வாழ்நாளை பேரறிவோ அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும். மகரிஷி பாடல் தான் அது. ஸோ அந்த பாடல் நமக்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலையை தானே வந்து இதுவும் பராபரமே, தாய்மானவன் சொன்ன பாடல் வரிகள். ஸோ தொண்டுங்கும் போது நமக்கு இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த கான்செப்டை நல்ல ஒரு தடவை வாசிங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. எப்போதும் பிறருக்கு நன்மை செய்ய தயாராக நிலை வந்து விட்டால் அதுவே எல்லா உள்ள இறைநிலைக்கு ஆற்றும் தொண்டுன்னு நமக்கு நிறைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, எல்லா உள்ள இறைநிலைக்கு ஆற்றும் தொண்டுன்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். முடிந்த அளவு சமுதாயத்துக்கு நம்ம பங்கினை நிச்சயமாக மகரிஷி கொடுத்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்ய போறோம். அதுக்கு மனம் விரிவு வர வேண்டும். மன விரிவு இருந்தால் தான் தொண்டு செய்ய முடியும். இறைநிலை என்னும் உண்மை உணர்வு இன்றியமையாதது. எல்லாம் உள்ள இறைநிலையின் மலர்ச்சி தான் அனைத்து தோற்றங்களும் புரிஞ்சிக்க வேண்டும். என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பிறருக்காக அர்ப்பணிக்கும் தன்மை நமக்கு வர வேண்டும். ஸோ இந்த உடலுறுப்பு தர முடியாதவங்க மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் தொண்டுல ரொம்ப சிறப்பான முறை. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என் கணன் பணி செய்து கிடப்பதே அப்பர் சொன்னாரு. உழைக்க மனமில்லாத உன்னலாகாது பைபிள் சொன்னது. ஸோ இது புக்கர் அப்படியே வாசிங்க. எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால அது பதில் சொல்ல வேண்டும். ஸோ இறைநிலை ஒவ்வொரு உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு என்ன தேவைங்கிறது இறைநிலை பார்த்துக்கும்.
அது அங்கு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறது. நினைச்சிட்டே இருந்தேன் வந்துட்டேன்னு சொல்றாங்கல்ல, இறைநிலை தான் எல்லாத்தையும் செய்யுது. உங்களை தான் நினைச்சே வந்துட்டீங்களே, உங்களுக்கு ஆயுசு 100 சொல்றோமா இல்லையா? இறைநிலை ஒவ்வொரு உலகத்திலையும் இருக்குது. எங்கு எவருக்கு என்ன தேவையோ அவருக்கு அங்கு போய் சேர்த்து கொண்டிருக்கிறதுங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுல 5 துறைகளை பத்தி சொல்லுவாங்க. பொருள், ஆட்சி, அருள், சுகாதாரம், விஞ்ஞானம். 5 துறைகளையும் தொண்டை வந்து மேன்மைப்படுத்தணும். தான், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றும் ஒண்ணுக்கு ஒண்ணு கெடாம பார்க்கணும்பாங்க. அப்ப தியாக உணர்ச்சியோட மொழி, சாதி, நாடு, இனம் என்ற எல்லையை தாண்டி தொண்டு செய்ய வேண்டும். மதம், அரசியல், பொருளாதாரம் எல்லா குணங்களையும் ஒருமித்த உணர்வு கொண்டவராக இருக்க வேண்டும். சுடுதலும் குளிதலும் உயிர்க்கு இல்லை, சோறு வீழ்ச்சிகள் தொண்டருக்கு இல்லைன்னு பாரதியார் பாடின பாடல்கள்லாம் நினைவுபடுத்துறேன். அப்படி தொண்டுன்னு சொல்லும் போது தொண்டருடைய குணநலங்களை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அர்ப்பணிப்போட செய்யணும், மன தூய்மையோட செய்யணும், வினை தூய்மையோடு செய்யணும், கூர்ந்த அறிவு திறன் இருக்க வேண்டும், உணவுல எளிமை, உழைப்புல கடுமை, ஒழுக்கத்துல உயர்வு இருந்தாதான் நம்மளால தொண்டு செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2 பெரியவங்களை கொடுத்துருக்காங்க அவங்க சாப்டர்ல. மகாத்மா காந்தி, அன்னை தெரசா. மகாத்மா காந்தின்னு சொல்லும்போது அக்டோபர் 2 1869 பிறந்தாரு. குஜராத் இதுல வந்து போர்பந்தர்ல மோகன்தாஸ் கரம்சந்த் பிறந்தாரு. 1887 பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சாரு. சட்டம் படிக்கிறதுக்காக லண்டன் போனாரு. மோகன்தாஸ் தான் மகாத்மை ஆனாரு. சமுதாயத்தின் அடிப்படையே மாற்ற முடிஞ்சார். ஸோ நிர்மாண திட்டம் அவருடைய முக்கிய திட்டம். கிராம வாழ்க்கை உயிரோட்டம் பெற சிறப்பு குழுவில் 18 நிர்மாண திட்டத்தை உருவாக்குனாரு. மக்கள் வந்து சமுதாய உணர்வை வளர்க்கணும், ஆக்கப்பணியில் ஈடுபடணும், சூழ்நிலைக்கேற்ப மாறும் வகையில் நிர்மாண திட்டம் இருந்தது. ஸோ சமுதாய ஒற்றுமை கிடைச்சது, தாய்மொழி பற்று கிடைச்சது, நாட்டுக்கு பொதுமொழி வேணும்னு சொன்னாரு, மது விலக்கு வேணும்னு சொன்னாரு, தீண்டாமை ஒழிப்பு சொன்னாரு, சமுதாய கல்வி பத்தி சொன்னாரு, சர்வோதய சமுதாயத்தை அமைப்பதில் நிறைய பங்கு பத்தி பேசினாரு. அதே மாதிரி சுயராஜ்யங்கிறது 1909 புதிய கல்வி முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சபர்மதி ஆசிரமத்தை 1915 மே 25 அதை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது திட்டங்கள் பார்க்கும்போது நூற்பு, பட்டை போடுதல் போன்ற கிராம கைத்தொழில்களே திட்டங்களாக கொண்டு வந்தாரு. சமுதாய புரட்சிக்கு முன்னோடி தான் நம்ம மகாத்மா காந்தி. பல குறைகளை போக்குன்ற ஆற்றல் பட்டதாக புதிய கல்வி முறையை கொண்டு வந்தது. இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றாங்க. வருதா கல்வி திட்டம் மாணவர்களே கற்றுத்தர மாதிரி இருக்கணும். தொடக்க பள்ளிகளில் அவருடைய கல்வி முறைகள்லாம் இன்னைக்கு சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து சத்தியாகிரகம். சத்தியம் என்றால் உண்மை, ஆக்கிரகம் அப்படின்னு சொல்லும்போது உறுதி. ஸோ அந்த உண்மையாக உறுதியாக கடைபிடிக்கிற உண்மையான ஆற்றல் இது கடைபிடிச்சது மகாத்மா காந்தி தான். அப்போ அந்த மகாத்மா காந்தியுடைய சிறப்பை உண்மை சத்தியங்கிறத மறந்துவிடக்கூடாது. பிழைகள், குற்றங்கள், பாவங்கள், திருத்துவதும் மன்னித்து வருவதும் உண்மை வழியிலும் காந்தியில் கண்ட வழிமுறைகளாகும். 5 பிரிவுகள் சொல்றாரு. 1 நேரடியாகவோ மறைமுகமோ துன்பம் செய்யாமை, விபத்துக்கள் மற்றும் இயற்கை சீரழிவை தவிர்த்தல், பூரண ஆயுத ஒழிப்பு, உணவுக்காக சுயநலத்திற்காக பிற உயிர்களை கொல்லாமை, வதைக்காமை. நம்பர் 2 அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, தொண்டு, தியாகம், ஈகை, மன்னித்தல், பொறுமை, பொதுநலம், ஒப்புரவு, கூட்டுறவு, உதவி, பகிர்தல். பாருங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது மனசுல பதியும். அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, தொண்டு, தியாகம், ஈகை, மன்னித்தல், பொறுமை, பொதுநலம், ஒப்புரவு, கூட்டுறவு, உதவி, பகிர்தல். இது எல்லாமே 5 பிரிவுகள்ல 1வது பிரிவு. அடுத்தது அகிம்சை வழி செயல், அகிம்சை வாழ்வியல், அகிம்சை உலகை உருவாக்குற நிவாரண பணி, நிர்மாண பணி, அமைதி வழியில சிக்கலுக்கு தீர்வு, நீதிக்காக அகிம்சையில போராட்டம் சத்தியாகிரகம், அகிம்சை அரசியல், அகிம்சை பொருளாதாரம், அகிம்சை சமூகம், அகிம்சை கல்வி, அகிம்சை அறிவியல், அகிம்சை தொழில்நுட்பம். ஸோ இது தகவல் தொடர்பு. 4வது நேர்மையான வழிமுறை, அனைத்து துறைகளிலும் அனைத்து நிலைகளிலும் அகிம்சை அறவியல், அனைவரின் நலம், அனைத்து நிலைகளிலும் முதுமையாக பூரண வளர்ச்சி திட்டம். அடுத்தது உண்மை உணரப்படும் உண்மையின் அளவுக்கேற்ப அகிம்சை அளவு உயர்த்தல். இந்த மாதிரி 5 கோட்பாடுகளை காந்தியடிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து உண்மையான ஆற்றல்னு சொல்றோம். அதான் சத்தியாகிரகம். ஸோ சத்தியாகிரகத்தை பின்பற்றி சமுதாயத்தில் நிறைய எதிரி மனவோட மாறி இருக்குது. அது பொருளாதாரத்தில் தன்னிறைவு, வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதோ பயன்படுத்துவதோ தவிர்க்க வேண்டும்னு சொன்னாரு. சுகாதாரத்தை வந்து எவ்வாறு வளர்த்தாருங்கிறது டால்ஸ்டாய் பண்ணையில சுகாதாரத்தை தானே மேற்பார்வை செஞ்சு அதை கொண்டு வந்தாரு. கண்ட இடத்துல துப்புறது, மனம் கழிப்பது எல்லாம் கடவுளும் செய்யற பாவம்னு சொன்னாரு. மகாவிரதங்கள் இருந்தார். சத்தியம்,
அகிம்சை, திருடாமை, பிரம்மச்சரியம், நிலையா பொருள் சேமியாமை, உடல் உழைப்பு, நாவடக்கம், அஞ்சாமை, சமய தத்துவம், சுதேசி இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு. ஸோ காந்தியடிகள் தான் வந்து நிறைய சொன்னாருங்கிறது நிறைய லிட்ரேச்சர்ல பார்க்குறோம். ஒவ்வொரு அறிஞர்களும் நெல்சன் மண்டேலா அவங்களாம் வந்து இன்னைக்கும் மகாத்மா காந்தி எடுத்ததான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது வந்து இன்னும் நிறைய எளிய உடல் உழைப்பு, எளிய வாழ்வு பத்தி நிறைய சொல்றாங்க. அடுத்தது நம்மளுடைய அன்னை தெரசாவுடைய அருள் தொண்டு. 1910 ஆகஸ்ட் 27 யுகோஸ்லேவியா நாட்டில் அல்பேனியா தம்பதியருக்கு அன்னை தெரசா பிறந்தார். முதல் உலக போரின் கொடுமைகளால் குடும்பம் பாதிக்கப்பட்டதால் தந்தை இளம் வயதிலே இழந்த ஒரு அன்னை தெரசா. ஸோ ஆக்சுவல் பேர் வந்து அவங்க பேர் வந்து ஆக்னஸ். ஸோ தெரசா மார்ட்டின் என்ற இளம்பெண்ணின் தொண்டால் ஈர்க்கப்பட்டு தன் பெயரை வந்து தெரசான்னு மாத்திக்கிட்டாங்க. இறக்கும் தருவாயிலும் இருப்போருக்கு ஆதரவு சொன்னவங்க தான் அன்னை தெரசா. வந்த ஒரு உயிரும் அன்பான சூழ்நிலையில இருக்கணும், உயிர் விட வேண்டும். இறப்போர் நல இல்லம் அமைத்தேன் அன்னை தெரசா. இருதய இல்லம் ஒன்றை ஏற்படுத்தி இறக்கும் தருவாயில கிடந்தவருக்கு தொண்டாடினார். ஸோ அன்னை தெரசா பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அருள் தொண்டு. ஸோ பிரெஞ்சு நாட்டில் தெரசா மார்ட்டின் என்ற இளம்பெண் துறவு பூண்டு அவங்க இறைவனோடு தொண்டு பணியில் ஈடுபடுத்தி கொண்டுதான் நோய்வாய்ப்பட்டு கடும் உழைப்பின் காரணமாக தெரசா மார்ட்டின் 24 இயர்ஸ்ல அவங்க இறந்துட்டாங்க. அந்த தொண்டுனால ஆக்னஸ் பேரை மாத்தி தெரசான்னு மாத்தி கல்கத்தால சிறு கிராமங்களில் சமய புனையை தொடங்கினார். மிக வயதாகி கடுநோயிற்று விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு உதவி செஞ்சாரு. பாட்னாவில் முறையான செவிலியர் பயிற்சி பண்றார். மொழி பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்த அன்னை தெரசா வங்காளி மொழியை கத்துறாங்க. பெற்ற மக்களால் கைவிடப்பட்டு நைந்து நொறுங்கி சாவின் விளம்பில் அலங்குலமாக கிடந்த முதியோர்களுக்கு உதவுனாங்க. இறைவனுக்கு செய்யும் அருள் தொண்டாவே கருதுனாங்க. ஸோ அவர் தொண்டு தூய்மையான மாசுபடாத அன்பும் கருணை தொண்டாகும். ஸோ அதை பற்றி நிறைய பெரியவங்களாம் பேசுவாங்க. அவங்க போகும்போது எவ்வளவோ ஆட்கள் வந்து பாஸ் கொடுக்காம கையிலெல்லாம் எச்சிலாம் துப்பிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம தொண்டு தான் மெயின்ங்கிறத செஞ்சதுனால தான் இன்னை வரைக்கும் 2025 நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். அது தொண்டுகளை வருஷப்படுத்திருக்கிறாங்க. 5 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. காந்திஜிக்கு கொடுத்த மாதிரி தெரசாக்கும் 5 தொண்டுகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது மனசில் வாங்கிக்கிங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லணும். சாவின் விளிம்பில் மிகவும் மோசமான கைவிடப்பட்ட நிலையிலிருந்து முதியவர்களுக்கு மருத்துவ உதவி, கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி, தனது செய்திகளால் பலரை பரவசமூட்டி தனது பணிக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தானே பெருக்கிக் கொள்ளுதல். தனது செயல்களால் பலரை பரவசமூட்டி தனது பணிக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தானே பெருக்கிக் கொள்ளுதல். அது ஒரு சிறப்பான ஒரு செயல். வன்முறையும் ஆதிக்கமும் சுரண்டலும் பேராசையும் அநீதியும் மிகுந்த உலகிற்கு அன்பையும் பக்தியும் தமது செயல்கள் மூலம் உணர்த்துவது. அது ஒரு பயங்கரமான தொண்டு. சமயம், நாடு, இனம், மொழி, வட்டாரம், கொள்கை மற்றும் பல வட்டங்களை தாண்டி கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனித குலத்திற்கு உதவுவது அன்னை தெரசாவின் சிறப்பான தொண்டு. எந்த உயிரும் அன்பான சூழலில் தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிறப்பு. அதே மாதிரி தொழுநோயாளிகளுக்கு பரிவு காட்டி அந்த புண்களை கழுவி சிகிச்சை அளித்தாங்க தெரசா அவர்கள். எல்லாம் மறக்க முடியாது. இந்த புக்கில் கொடுக்கல. 1959 தொழில்நோயாளிகளாகவே ஹவுரால ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட்டது. அதில் மேஜர் தொண்டு ஆற்றுறது இவங்க தான். 1979 சமாதானத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. பாரத ரத்னா விருதை இந்தியா அவருக்கு வழங்கியது. உலகெங்கும் பலவித கௌரவங்களையும் அங்கீகாரத்தை பெற்ற அன்னை தெரசா அருள்பணி தொடர்ந்து நடத்திட வழிகளை வகுத்தார். ரொம்ப பெருமைக்குரியது. பெற்றோர்களின்றி அனாதாய குழந்தைகள் வேலைக்காக படிப்பை நிறுத்திவிட்டு துன்பப்படும் குழந்தைகளுக்கு ஆதரவு வழங்கினார். நிர்மல் பவன் என்ற இல்லத்தை ஏற்படுத்தி அனாதை குழந்தைகளும் நோயற்ற குழந்தைகளையும் இன்னைக்கு நிர்மல் பவன் இருக்கு. தெரசா 15 பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க. அந்த பள்ளியில காச நோயாளிகளின் குழந்தைகளுக்கும் தொழுநோயாளிகளின் குழந்தைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுத்தாருங்க அவங்க. ஸோ அன்பின் திருச்சபை இன்னைக்கும் கல்கத்தால இருக்குது. கண்ணீர்கள் மடம் இருக்கு. 1952 உருவான கண்ணீர்கள் மடம் கல்கத்தால உருவானது. இந்தியாவில் பல பகுதிகளில் அன்பின் பணியாளர் இல்லம் திறக்கப்படுகிறது. மெட்ராஸில் கூட அண்ணா நகரில் இருக்கு. சேவையில் ஈடுபட விரும்பும் சகோதரர்களுக்காக சகோதர திருச்சபை தெரசா ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான தெரசாவுடைய தொண்டு மறக்க முடியாது. நம்ம நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் போய் சேவை செஞ்சாங்க. 1968 தான்சானியாவில் போய் சேவை செஞ்சுருக்கிறாங்க. கூகுளில் தட்டினீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். 1965 வெனிசுலா அன்பின் பணியாளர் சபை தோன்றியது. 1968 ஆகஸ்ட் 22 ரோமாபுரியில்
அன்னை இல்லம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச விருதுகள் பார்த்தீங்கன்னா பெரிய புனிதர் பட்டம் கிடைச்சது, டாக்டர் பட்டம் கிடைச்சது, பாரத ரத்னா கிடைச்சது, பத்மஸ்ரீ விருது கிடைச்சது, ராமோகன் மக்ஸ்லேங்கிற விருது கிடைச்சது. 1997 செப்டம்பர் 5 அவங்க இறந்தாங்க. ஸோ செப்டம்பர் 5 1997 இதுதான் வந்து அன்னை தெரசாவுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட தொண்டின் மேன்மை தான் மகரிஷி அவர்கள் தொண்டர் படையே உலகை திருத்த முடியும்னு சில பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க. தொண்டர் படையே உலகை திருத்த முடியும் 113வது பக்கம். உய்த்துணர்ந்தால் இன்றுள்ள உலக போக்கை ஒழுங்காக தொண்டர் படை விரிவாய வேண்டும். கைப்பொருளில் மிகுதியுள்ளோர் 100ல் 1 கனிந்துதவி உலக பொது சங்கம் மூலம் மெய்ப்பொருளின் விளக்கமோடு தொண்டு செய்யும் மேலான நெறியில் பலர் கடமை ஆற்ற துய்ப்பதற்கும் பொருள் வளமும் பிறக்கும் மக்கள் தூய முறையில் வாழ வழியும் உண்டாம். மறுபடியும் அதை வாசிக்கிறேன். ஞானக்கலைஞர் 2266வது பாடல். மனசுல திரும்ப திரும்ப வாசிக்கும் போதுதான் பதியும். உய்த்துணர்ந்தால் இன்றுள்ள உலக போக்கை ஒழுங்காக்க தொண்டர் படை விரிவாய வேண்டும். ஒழுங்காக்க தொண்டர் படை விரிவாய வேண்டும். கைப்பொருளில் மிகுதியுள்ளோர் 100ல் 1 கனிந்து உதவி உலக பொது சங்கம் மூலம். நிறைய பொருள் இருந்ததுன்னா 100ல் 1 கடிந்து உதவி உலக பொது சங்கம் மூலம் மெய்ப்பொருளின் விளக்கமோடு தொண்டு செய்யும் மேலான நெறியில் பலர் கடமை ஆற்ற துய்ப்பதற்கும் பொருள் வளமும் பிறக்கும் மக்கள் தூய முறையில் வாழ வழியும் உண்டாம். ஸோ அதை வந்து செய்யணுங்கிறத மகரிஷி ஞானக்கலைஞர் பாடலில் சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து தொண்டர் படையே உலகை திருத்த முடியுங்கிற பாடல் வரி. அடுத்து அருள் தொண்டுக்கு சிறப்பான பாடல் வச்சிருக்கிறாரு. குற்றவாளி பாவையின்றி யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்து மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியர்கள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மா நிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். ரொம்ப முக்கியமான பாடல். யாரு எந்த ஆசிரியர்கள் மேடையில பேசினாலும் மகரிஷின் அருள் தொண்டு பத்தி விளக்கம் கொடுக்கும்போது இந்த பாடல் வரிகளை சொல்லாம மேடையை விட்டு இறங்க மாட்டாங்க. ஸோ அருள் தொண்டுங்கிற கான்செப்ட்ல மகரிஷி அவர்கள் குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கட்டிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை தன் மனத்தடியில் தேர்வோம். ஸோ அருள் தொண்டை பத்தி சொல்றாரு. ஸோ இந்த பாடம் பூரா நம்ம முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பாடமாக என்னென்ன முக்கியமான பாயிண்டை மட்டும் இப்போ டச் பண்ணோம்னா நம்ம இன்னைக்கு எடுத்த தலைப்போட சேர்ந்து இந்த 5th பண்பாட்டு கல்விங்கிறத பூர்த்தி பண்ணிக்கலாம். நீங்க நல்லா வாசிங்க. வாசிச்சு எந்த மாதிரி கேள்வி கேட்டா எந்த மாதிரி பதில் சொல்லலாங்கிறத பாருங்க. இயற்கை வளம் காத்தல் பேஜ் நம்பர் 85 ஆரம்பிச்சோம். ஸோ ஈகோசிஸ்டம் சுற்றுப்புற சூழல் என்றால் என்ன, இயற்கை வளம் என்றால் என்ன, ஸோ அற்புதமான நுட்பமிக்க செயல்பாடுடன் அமைந்திருக்கின்றன. லெபிரின்த் ஆஃப் நான்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்கை வளங்கிறது ரொம்ப உணர்ந்து மதிக்கிற ஒரு முக்கியமான வளம்னு சொல்லி அந்த பேராகிராஃப் ஆரம்பிச்சாங்க. அடுத்து சுற்றுப்புற சூழலும் இயற்கை வளங்களும் கெடுவதற்கு காரணங்கள், வீடுகள், புகை, நிலம், நீர். 88வது பக்கம். காடுகள், கடல், படிமலைகள். ஸோ அது ஒன்னொன்னையும் ரொம்ப விளாவாரியா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி சீர்கேட்ட வருது அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கும் போது நான் சொல்லாத பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கலாம். ஸோ அதை சொல்லாத பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செங்கல் உற்பத்தி, சூளைகள், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து நிலம் வரும்போது அது சீர்கேட்டை பத்தி மண் கொண்டதாக உள்ள நிலங்கள் இருக்கிறது. அது மாதிரி நகர் வெடிவடையும் போது குளம், குட்டைகள், ஏரிகள் மூடப்படுது. அதை நான் சொல்லவே இல்லை. இந்த விவசாய உற்பத்தி பெருக்கும் முறையில தேவைக்கு அதிகமாகவோ செயற்கை உர வகைகளும் மாற்று பயிர் பாதுகாப்பு மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக், காகிதங்கள் நீர்நிலைகளை தேங்குறதுனால மாசுபடுது. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. அடுத்தது காடுகள், மரங்களை நட்டு தோப்புகள் செய்யறதுனால அதை பத்தி சொல்லியிருக்கோம். அப்போ கடல், அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அப்போ தற்போதைய நவீன தொழில்நுட்பங்களோடு கடலில் மீன்பிடி தொழிலை நீடிக்க வேண்டும். 30 ஆண்டுகள் கடல் மீன்கள் அழிந்துவிடும். அப்போ அதுல இருந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். அடுத்து படிமலைகள், மலைகள்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தொடர் விளைவாக தட்பவெப்ப மாற்றங்கள் பார்க்குறோம். குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தத்துவ ஞானி மகரிஷி அவர்கள்
நான் அதை வாசித்த எல்லா உள்ள எரியாட்டில் தன்மாற்றமாக விளங்கும் இந்த அழகான உலகம் பல்லாயிரக்கான நாடுகளாக இன்னிலங்கா மனித தலைமுறைகளால் பண்படுத்தப்பட்டு உயர்ந்து வழங்குகிறது. இதனை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நாமும் வழி வழியாய் வரும் நம்ம சந்ததியரும் மகிழ்ச்சியாக வாழ உலகை பாதுகாப்பது அனைவரின் கடமைன்னு சொல்றாரு. அதை மறந்து விடக்கூடாது. டார்க்ல போட்டிருக்காங்க. அடுத்தது பண்பாட்டு கல்வி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உணவு, உழைப்பு, ஓய்வு, உடலுறவு, அறிவு பயன்படுத்துவதில் நம்மளுடைய சிக்கல்களோடு இருக்கிற வாழ்க்கை முறையில வழக்கத்திலையும் வாழ்க்கை நிறைய பயன்படுத்துவதுதான் பண்பாடு. அந்த பண்பாடுக்கு டெபினிஷன். அடுத்து பண்பாடு கல்வி என்றால் என்ன? கல்வி 2 வகைப்படும். தொழில் கல்வி, ஏட்டுக்கல்வி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதில் உள்ள பண்பாட்டு கல்வியை எப்படிலாம் மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ். அகிம்சையோட வாழ வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், உள்ள டெபினிஷன்லாம் பார்த்தோம். அந்த டெபினிஷன்ல நமக்கு இடையில மகரிஷி என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. ஸோ திருக்குறள்ல தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அகிம்சையில உற்ற நோய் தோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தீங்கு செய்யாம வாழ்றது மனிதனுக்கு வினை பதிவாகுது. அது எண்ணம் சொல் செயல்னால துன்பம் இல்லாத வாழ்க்கை பயணங்கிறது. அது மாதிரி பிறர்க்கினா முற்பகல் செய்யின் தமைக்கினா பிற்பகல் தாமே வரும். இதெல்லாம் அகிம்சைக்கு சொன்ன குறள்கள். அடுத்தது உண்மை. தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்துமே வாய்மை ஆம், அவை வாழ்வின் வளம் காத்து சிறப்பளிக்கும். வேதாத்திரி மகர்ஷி அவர் சொன்ன வார்த்தைகள். அது மாதிரி திருக்குறள்ல வாய்மை எனப்படுது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், தீமை அளிக்காத விதத்தில் சொல்வதே வாய்மை என்கிறார் வள்ளுவர். மகரிஷி அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். ஞான கலைஞர் பாடல் 1538. அடுத்த நேர்மை. நேர்மையோடு வாழ்வது பாடல் வரிகளே இருக்கு. ஸோ நேர்மையுடன் வாழ எல்லோருமே இருக்கணுங்கிறத அழகா அண்டல் பண்றாரு. எண்ணுவதும் பேசுவதும் செயல்வதும் ஒன்றுக்கொன்று முரண்படாம இருக்கணும்னு சொல்றாரு. பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்று இருக்கக்கூடாது. உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்பட சூழ்நிலை வரக்கூடாது. எண்ணம் சொல் செயல்னால முரண்பாடு இல்லாம இருக்கணும். உள்ள வாசிக்கும் போது உங்களால புரியும். பொருள் புகழ் அதிகாரம் புலநிமித்தத்தில் சிக்கினீங்கன்னா நேர்மையோடு வாழ முடியாது. அதை சொன்னார். அடுத்தது பொறுமை என்றால் என்ன? ஸோ அறியாமை காரணமாக பிறர் சொல்லாலும் செயலாலும் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல்லாம் என்ன? தீமை செய்யாமல் இருப்பதுதான் பொறுமை. பொறுமையினால நமக்கு மனம் உறுதி கிடைக்குது, செயல் திறமை அதிகரிக்குது. எல்லாம் ஏபிசிடியில் கேட்பாங்க. நிறைய கொடுத்துட்டு அது எது நம்ம உள்ள வாங்கணுமோ அது திக்கடிக்கணும். ஆராய்ச்சி குழந்தை போகிறது, வாழ்க்கையை தோல்விதான் மிஞ்சுகிறது, நட்பு கொலைகிறது, செல்வம் சீரழிகிறது. பொறுமை. அடுத்தது மன்னித்தல். மிக உயர்ந்த பண்பு மன்னித்தல். மனிதனாலே மன்னிப்புங்கிறது உயர்ந்த பண்புங்கிறது சொன்னாரு. ஸோ துன்பம் கொடுப்பவருக்கு துன்பத்தையே திருப்பி கொடுத்து வருது பழக்கமா இருக்குது. பழிவாங்கும் நோக்கம் இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்பது இழிவான செயல் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. அடுத்தது நடுநிலையாக இருக்கணும். அது நல்ல விளக்கம் சொன்னாரு. விருப்பு வெறுப்புகளை இல்லாத வாழ்க்கையில இருக்கணும். அப்பதான் மன அமைதிக்கு மிக உயர்ந்த பண்பு. நடுநிலை பெறலாமைங்கிறது முக்கிய பண்பு. தன்னடக்கம். அடக்கம் அமர்வுகள் வைக்கும், அடங்காமை ஆறில் முடியும். அடுத்தது பணிவு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ஸோ ஒவ்வொரு குரலையும் மனசுல உள்ள வாங்கிட்டீங்கன்னா இறைநிலை உணர்வோடு ஒன்னொன்னே செய்யும் போது எல்லா டெபினிஷனுமே நம்ம உள்ள வந்துடும். அடுத்து முயற்சி வேற, விடாமுயற்சி வேற. மறுபடியும் ஒரு குறிக்கோளையே திரும்ப திரும்ப லட்சியத்தை அடைவதற்காக அறிவையும் திறமையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு கடமை ஆற்றினால் லட்சியத்தில் வெற்றி காணும்போது சாத்தியமாகும். அதான் விடாமுயற்சி. முயற்சி திருவிடையாக்கும் என்பது ஆன்றோர் வழி. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை உழவு நச்சு. ஞான கலைஞர் பாடல். ஸோ விடாமுயற்சிக்கு என்ன சொன்னாரு, பணிவுக்கு என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் யோட்டு கோரலேட் பண்ணணும். அடுத்தது பொறாமை இன்மை. பொறாமைனா என்ன? பொறாமை இல்லாம இருக்கிறதுனா என்ன? பொருள் புகழ் அதிகாரம் அனுபவம் சமமாகவோ மேலாகவோ பிறர் இருப்பதை அறியும் போது பொறுக்க முடியாம இருக்கிறோம். ஸோ அதை பொறாமை இல்லாம அதை நம்ம எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஒப்பிடக்கூடாது. பெருமையை கொண்டு அவங்கள வாழ்த்தணும். ஓய்வை கண்டு மகிழ்ச்சியை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு வளர்த்துக்கணுன்றார். அது ரொம்ப முக்கியம். அடுத்து கர்வமின்மை. அந்த கர்வங்கிறது நமக்கு அடியோட போகணும். ஸோ எதிர்பார்ப்பு இருந்தால் தான் கர்வம் வரும். ஸோ அந்த கர்வத்தை பற்றி மற்றவர்கள் விரோதியாக கருத இடம் இருக்குது. விருப்பையும் பகமையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தகுதியை உணர்ந்துட்டீங்கன்னா கர்வம் உங்களுக்கு வராது. அடுத்து தற்பெருமை இன்மை. தற்பெருமை பண்றது தன்னிடம் இல்லாததே இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது தற்பெருமை. அது பணக்கார மாதிரி காமிச்சுக்குவாங்க. அது உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து போலியான இல்லாம தற்பெருமை இல்லாம இருப்பது நல்லதுன்னு சொல்றாரு. அப்புறம் நல்லதே காணுதல். பாசிட்டிவ். அது பாசிட்டிவா திங்க் பண்ற மாதிரி நல்லதே காணும்போது, தனி மனிதனுடைய செயல் நல்லதே காணும்போது
பிறர் குற்றம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்றாரு. நான் தீய செயலை செய்து விட்டால் இது பகைவர் தீயவர்னு சொல்றோம், அதெல்லாம் வேணாம். நல்லவராக நல்ல பண்புகளோடு இருக்கணுங்கிறத அண்டர்லைன் பண்றாரு. அதுல பாடல் வரிகள், பண்பாடு என்பது என்ன, அந்தந்த தேசத்தின் வெட்பத்தட்பம், ஆகார வகை தொழிலுக்கேற்ற வாய்ப்பு, சிந்தனையில் உயர்ந்தோர் சமூகத்திற்கு செய்த தொண்டுகள், வாழ்வின் சீர்திருத்தம், இந்த வகை யாவும் இணைந்து உங்கும் மக்கள் இனத்திற்கு பண்பாடாய் தோன்றல் ஆச்சு, எந்தவித பண்பாடும் தனியே நிற்கும், இனி உலகில் விஞ்ஞானம் வளரும் போது. அடுத்து சிறந்த பண்பாடுக்கு பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவு கொவ்வா, பல செயல்களை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம், ஒழுக்கமது துன்பமேலா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையே ஆகும், அழுக்காறு அவா வெகுடி ஆகாது போக்கி அன்பிறக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம், பழுத்தறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும், பட்டறிந்து பலனறிந்து பண்புடனே வாழ்வோம். உதவிங்கிற பாடல் வரியில் சொல்றாரு. இவ்வுலகில் எவருக்கேனும் துன்பம் உண்டு பண்ண, எந்த அளவு ஒருவர் உயிர் நலம் பறிக்க, எவ்வகையிலும் ஒருவருக்கு உரிமை இல்லை, இயற்கை மீது சட்டம் மீது காப்பு மீது வாகும், செவ்விய உன் அறிவாலே செயற்திறமையாலே செய்வது பிறருக்கு உதவி சிறந்த வாழ்வாகும், ஒவ்வும் வகை உற்றுணர்ந்து உயிர்க்கினிமை செய்ய, உயிரினத்தையும் வாழ்த்தும் உன்னை நீ உலகை வாழ்த்து. ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து நல்லாட்சி முறை. ஸோ வாட் இஸ் மென் பை குடியாட்சி? டெமோக்ராசி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அதை பத்தி விளக்கம் சொன்னாரு. அதை அங்கங்கள்லாம் சொன்னார். பொருளாதாரம்னா என்ன, சுகாதாரம்னா என்ன, அவசியமான உணவு உடை உறைவிடத்தை துன்பங்கள் எதிர்காலையில உற்பத்தி செய்யணும், சேமிக்கணும், பாதுகாக்கணும், எல்லாரும் கொடுக்கணும். அதான் பொருளாதாரம். அப்ப பசி தப்பு அது தேவையானதை எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி பொருளாதாரம் கிடைக்கணுங்கிறத அழகா சொன்னாரு. சுகாதாரம், அந்த சுகாதாரங்கிறது நாட்டுக்கு ரொம்ப செயற்கை முறையில தக்கபடி சமநிலைக்கு வர மாதிரி மருத்துவம் ரொம்ப தேவை. ரசாயன மாற்றம், இரத்த ஓட்ட மாற்றங்கள் இருக்கும்போது நோய் வராம சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது கடமை. அடுத்து கல்வி, எழுத்தறிவு, தொழிலறிவு, இயக்க தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் என்ற 4 ஒன்றிணைந்த கல்விதான் முழுமையான கல்வி பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் தந்தைகள் நல்லெண்ணம் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அந்த முறைகளை கல்வி மூலமாக எவ்வாறாக நல்ல எண்ணங்களை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற சிறப்பா கல்வி பத்தி சொன்னாங்க. அடுத்தது விஞ்ஞானம். பிரபஞ்ச போற்றங்கள்ல விஞ்ஞானம் எப்படி வந்தது, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு எவ்வாறாக வந்தது, அந்த அணுவின் பல நிகழ்ச்சிகளை காலம், தூரம், பருமன் சொல்றோம். ஸோ அதை கணக்கிடுவதும் விளைவை யூகிச்சு விஞ்ஞானத்தின் பயனாகும். எப்போ நெட்டு போட்டா எப்போ வரும், அது மாதிரி இயந்திரங்களால என்னென்ன செய்ய போறோம், விஞ்ஞானத்தின் சிறப்புகளை சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிக்கல ஆக்கத்துறையில செயல்படுத்தணுங்கிறத ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது அரசியல். ஸோ அரசியல்ங்கிறது நிறைய விளைவுகளை அகண்டகாரமா உயர்வு தாழ்வு இல்லாம எல்லாத்தையும் அறிவோட மதிச்சு உலக மக்களுக்கு கூட்டு வாழ்க்கை முறையை ஒழுங்கா செயல்படுத்துறது அரசியல் வாழ்க்கைங்கிறத அழகா சொன்னாரு. ஸோ அதுல ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் தான். ஓருலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு உலகினிலேயே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுவதும் பொருள்துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தேவநிலை அகத்துணர்வும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மனிதனுக்கு உணவு உடை வீடு வேண்டும். அந்த பாடல் வரிகள் தத்துவஞானி வேதாத்திரி வகிச்சவர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை வசதிகள் ஆட்சி முறையோடு இருக்கணும், மற்றவர்கள் கருத்தறிய மொழி வேண்டும், இனி ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணைய வேண்டும், தனி மனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாய் வாழ்க்கை வசதி எல்லாம் புனித முறையில் பகிர்ந்து தூய்த்து வாழ பொதுவான கூட்டாட்சி முறை வேண்டும் சொல்றாரு. இது முக்கியமான அரசியல்ல சொன்ன முக்கியமான கருத்துக்கள். அடுத்தது தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற மக்களின் பண்பு. அது ரொம்ப நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் படை பண்பாடு உயர்ந்ததுன்னா, நற்பண்போடு எல்லாரும் இருந்தோம்னா நேர்மையான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாங்கிறத சொன்னாரு. அடுத்தது ஆன்மீக கல்வியை நோட்டீஸ் பண்றாரு. அப்ப எந்த உயிர்களும் துன்பம் கொடுக்காதுங்கிற பண்பை இருக்கும்போது நிச்சயமாக ஆன்மீக கல்வி எப்படி பண்றதுங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இதுல எல்லாம் சமுதாய சிக்கல் வராத அளவுக்கு இப்போ பெரியவங்க எல்லாம் என்ன வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னாரு, நம்ம விவேகானந்தர் என்ன சொன்னாரு, அதே மாதிரி மனதை தொட்டு ஆன்மாவை நெறிப்படுத்துகிற அறிவியல் கல்விதான் சிறந்த முறைன்னு சொன்ன சிறப்ப மகரிஷி அவர்களும் அதை தொட்டு காமிச்சிருக்கிறாரு. கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம்,
அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேரடி உணர்வு கருத்தினிலை உருவாகாது அப்படிங்கிற பாயிண்ட மகரிஷி அவர்கள் பால்வடிகளில் சிறந்த கல்வி முறைக்கு வழிகாட்டலாக சொல்றாரு. இதுதான் நல்லாட்சி முறை. அடுத்தது தொண்டின் மேன்மை. தொண்டை பத்தி நிறைய டெபினிஷன் கொடுத்தாரு. அது அந்த தொண்டு டெபினிஷன்லயே எல்லாமே டெபினிஷன் கிடைச்சிருச்சு. தொண்டு ஆதியனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பெய்த்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உடன்மாந்தராகி வாழும் நடை உழுந்து தொண்டாட்டி இன்பம் காண்போம்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அதே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வேதியரம்னு தாய்மானார் பாடலை டச் பண்ணிட்டு அழகா அந்த தொண்டை பத்தி மேன்மை சொல்லிட்டார் மகரிஷி. அந்த தொண்டு செய்யறதுனால மனவிரிவு வேண்டும், இறைநிலையை உணர வேண்டும். எல்லா வல்ல இறைநிலையின் வளர்ச்சி தான் தோற்றங்களுக்கு காரணம். நம்ம உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எல்லாத்துக்கும் நம்ம மனசா தொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அனைவரும் எல்லாரையும் பெறலாங்கிற கான்செப்ட் அழகா சொன்னாரு. அதுல எக்ஸாம்பிளா மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னாரு. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு, எந்த டேட்ல பிறந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க, அவங்களுடைய முறைகளை அழகா சொன்னாரு. தொண்டுகளை வருஷப்படுத்தினார். மகாத்மா காந்திக்கு 5 பாயிண்ட், அதே மாதிரி தெரசாவுடைய தொண்டுகள் 5 பாயிண்ட். அந்த அந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க வாசிக்கும் போது மனித ஒருமைப்பாட்டுக்கு 2 பேருமே எவ்வாறு சிறப்பா நமக்கு இருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாதான் தொண்டின் மேன்மையை உணர முடியும்னு சொன்னாரு. ஸோ உண்மை சத்தியம் அப்படிங்கிறதுனாலே மகாத்மா காந்தி யாரும் மறக்க மாட்டோம். உடல் உழைப்பும் எளிய வாழ்வும் அதுவும் மறக்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்லா நீங்க ஒரு தடவை வாசிட்டு பாடல் வரிகள், உயிர் துண்ணல் இன்றுள்ள உலகப்போக்கை ஒழுங்காக தொண்டர் படை விரிவாய வேண்டும், கைப்பொருளில் மிகுதியுள்ளோர் 100ல் 1 கனிந்து உதவி உலக பொது சங்கம் மூலம் மெய்ப்பொருளின் விளக்கமோடு தொண்டு செய்யும் மேலான நெறியில் பலர் கடமையாற்ற துய்ப்பதற்கும் பொருள் வளமும் பிறக்கும் மக்கள் தூய முறையில் வாழ வழியும் உண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து அருள் தொண்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சிறப்பான பாடல் வரிகள் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். மனவளக்கலை இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச திறமையான பாட்டு. குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கோ காரணமோ பழைய சமுதாயம், கட்டிடுவோம் புதிய கேள்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியர்கள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவர் எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனின் நம் மனத்தடியில் தேர்வோம். ஸோ எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு புக்லேயே கடைசியில ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள் உடல்நலமும் மனவளமும் உயிரறிவும் பெறுவார்கள், அழுக்காறு அவாவைகளி அனைத்தும் களங்கம் மறையும், ஆன்மீக உணர்வு மிகும் அறிவறியும் பேரும் கிட்டும், வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள், அவர் தொண்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாய் அமையும், பழக்கத்தால் நல்வினை ஆற்றுவதால் உலகுக்கு பயனுள்ள செயல்படவும் எளிதாகும் அவர் வாழ்வின். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன்.